நம்ம கடந்த ஒரு சில சாப்டரில் பிட்காயின் கோல்டு இதோட மார்க்கெட் நகர்வுகள் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்டு வந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து என்ன மாதிரி அதோட மூமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களோட சப்போர்ட்டுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. இது மாதிரி ரொம்ப எளிமையாக இருக்குது. இது மாதிரி ஒரு ஒரு சேனல் வந்து நாங்கள் எங்கேயுமே பார்த்ததில்ல. ஸோ அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களோட சப்போர்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. அது மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம ஒரு கிளாஸ் ரூம் மாடலில் இருக்கிறதுனால கொஞ்சம் வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், புரியுதுங்களா? ஸோ உங்களால் அந்தளவுக்கு டைம் போட முடிஞ்சவங்க, இது இந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் நீங்கள் இதை பார்த்தா போதும். ஸோ நீங்கள் எல்லோரும் பார்த்து உங்களால் டைம் போட முடியலன்னா நீங்கள் பார்க்கணுங்கிற கட்டாயம் கூட கிடையாது, சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு யாருக்கு பயன்படுதோ ஸோ நீங்கள் அவங்க சீரியஸாக உள்ளவங்க மட்டும் நீங்கள் பார்த்தா போதுமானது, சரியா? இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து இந்த பிட்காயினோட நகர்வுகள் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுதான் பார்த்தோம். ஸோ ஒரு 24th 23rd தான் நம்ம லாஸ்ட்டாக இந்த சாப்டரை நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம் பையர் கொண்டு போயிருக்காங்க. ஸோ இப்போ பையர் கொண்டு போனதில் என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நம்ம கேண்டில் அனாலிசிஸ் எல்லாம் நம்ம டீட்டெயிலாக பண்ணோம். ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கேண்டில் அதிகபட்சம் போன பாடி பையர் கொண்டு போனது பாடி இங்கே தான் இருக்குது. அண்ட் தென் பையர் கொண்டு போன விக்கு இந்த இடத்துல இருக்குது. அப்போ நீங்கள் இதே நீங்கள் மறுபடியும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தெரியும், அகெயின் பாருங்கள் இந்த பாடி தாண்டி பாடி வைக்கணும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் விக்கு தாண்டி விக்கு வச்சாதான் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி இந்த கீழே கூட பாருங்கள், இந்த 50% லைனில் கூட பாருங்கள், இந்த பாடி தான் இந்த ப்ரைஸ் லைன் தாண்டி விக்கு போயிருக்கு. விக்கு தாண்டி மறுபடியும் பாடி போக முடியல. அப்போ பையரோட இன்வால்மெண்ட் வந்து அதிகமாயிருச்சு, செல்லரோட மேலேருந்து கொண்டு வந்து செல்லரோட இன்வால்மெண்ட் வந்து கம்மி ஆயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். மார்க்கெட் வந்து செல்லரோட கண்ட்ரோலில் இருந்து பையரோட கண்ட்ரோலுக்கு மாறிடுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். கேண்டில் அனாலிசிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்க்கெட்டை வந்து நீங்கள் கொஞ்சம் பக்கத்தில் பார்க்கணும் அப்படின்னா கேண்டில் அனாலிசிஸ், கொஞ்சம் தூரத்தில் பார்க்கணுன்னா பேட்டர்ன் அனாலிசிஸ், அது மாதிரி ரொம்ப தூரத்தில் பார்க்கணும் அப்படின்னா மார்க்கெட்டோட நகர்வுகள் என்ன மாதிரி இருக்குது, அதோட பவுண்ட்ரிஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் அனாலிசிஸ் வந்து நம்ம கிளியராக பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ என்ன நடந்திருக்கு, இங்கேருந்து பையர் இவ்வளோ தூரம் கொண்டு போன மார்க்கெட்டு இப்போ 50 கிட்ட வந்திருக்கு, கரெக்டாக? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 போட்டி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். பையருக்கும் செல்லருக்கும் நடக்கிற ஒரு போட்டி. அப்போ பையர் எவ்வளோ தூரம் கொண்டு போனாங்களோ, நீங்கள் பையர் இங்கேருந்து எவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்காங்களோ திரும்ப செல்லர் வந்து அதோட 50% தாண்டி கீழே கொண்டு போகக்கூடாது. கொண்டு போனாங்கன்னா மார்க்கெட்டோட அந்த ட்ரெண்டே டோட்டலாக மாறிடும். இப்போ இதை கொண்டு போனாங்கன்னா இந்த பேஸ் எங்கே இருக்குது, ஆரம்பித்த இடம் செல்லர் எங்கே இருந்தாங்களோ அங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம், சரியா? இப்போ மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, கீழே 50% வந்துட்டு கீழே விக்கு மட்டும் வச்சு பாடி வைக்க முடியாமல் இப்போ திரும்பி போயிட்டுருக்கு. அப்போ திரும்பி போகிற மார்க்கெட் எது வரைக்கும் போகவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இங்கேருந்து செல்லர் எவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்களோ இப்போ இது பையர் வந்து இப்போ மேலே இதோட 50% வரைக்கும் இனிஷியலாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இதை தாண்டி கொண்டு போனால் மட்டும்தான் இன்னும் மேலே போக முடியும், புரியுதுங்களா? ஸோ அப்போ எதை தாண்டி போகக்கூடாது, அப்போ செல்லர் இது வந்து பையா தான் செல்லு தான் ஆகணும்னா என்ன என்ன போகக்கூடாது, இந்த 50% லைனை தாண்டி மேலே பாடி க்ளோஸ் வச்சதுன்னா இந்த பேஸுக்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பேஸ்னால் என்னது, செல்லர் எங்கேருந்து கொண்டு வந்தாங்களோ மார்க்கெட்டை கீழே 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 இழுத்துட்டு வந்திருக்காங்களோ அந்த பேஸ் எங்கேருந்து ஆரம்பித்தாங்களோ ஆரம்பிக்கிற இடம் தான் பேஸ். அது மாதிரி பையருக்கு பாருங்கள், இது பேஸுன்னு நம்ம சொல்கிறோம். பையர் எந்த இடத்துலேருந்து ஆரம்பித்தாங்களோ ஸோ அந்த பேஸுக்கு திரும்ப பையர் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, புரியுதுங்களா? ஸோ அப்போ இது அப்கிரேட் பண்ணி இது ஓவரால் குறைஞ்சிருக்கும். அடுத்து அடுத்து செல்லர் எங்கே கொண்டு வந்தாங்களோ அதுக்கு வந்து டவுன் கிரேட் பண்ணி வரைகிறோம். சரி, இப்போ என்ன பண்ணுறோம், அடுத்து முதல்ல பையர் கொண்டு போனதுக்கு வரைஞ்சோம், அடுத்து திரும்ப செல்லர் கொண்டு போனதுக்கு வரைகிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், மறுபடியும் பையர் கொண்டு போனதுக்கு இப்போ ட்ராப் பண்ணுறோம். இப்போ பையர் எங்கேருந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க, இது வந்து கொண்டு போய் முடிச்சிட்டாங்க பையரு, திரும்ப செல்லர் கொண்டு வந்து முடிச்சு இப்போ பையராக கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ பையர் கொண்டு போனதுக்கு இதுக்கு வரைகிறோம். இப்போ இதுக்கு வரையும் போது இப்போ என்ன நடக்கக்கூடாது, மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 50% தாண்டி செல்லர் மறுபடியும் கொண்டு வந்தாங்கன்னா இந்த பேஸ்னால் என்ன அர்த்தம், எங்கேருந்து பையர் கொண்டு போனாங்களோ அதுதான் பேஸ், இல்லை எங்கேருந்து செல்லர் கொண்டு வந்தாங்களோ அதுதான் பேஸ், மறுபடியும் எங்கேருந்து பையர் கொண்டு போயிருக்காங்களோ அதெல்லாம் பேஸ். ஒரு இடம் ஆரம்பிக்கிற இடம் இருக்குல்லையா அதுதான் பேஸ்.
அப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ இங்கேருந்து செல்லர் இங்கேருந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்க. இப்போ பையர் திரும்ப இந்த 50% தாண்டி மேலே போகக்கூடாது. மேலே போயிட்டாங்கன்னா இந்த பேஸுக்கே போயிடும். பேஸ் மீன்ஸ் செல்லர் எங்கேருந்து கொண்டு வந்தாங்களோ ஸோ அந்த பேஸுக்கே மார்க்கெட் போயிருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்த்தோம். அப்போ இப்போ பையர் இங்கேருந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. அப்போ இது இன்னும் மேலே தான் போகுது அப்படின்னா மேலே மேலே போகணும். அப்போ என்ன பண்ணக்கூடாது, இந்த 50% தாண்டி இப்போ பையர் கரண்ட்டாக கொண்டு போயிட்டுருக்காங்களா, இந்த 50% தாண்டி கீழே வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து செல்லரோட கண்ட்ரோலுக்கு வந்து இந்த பேஸுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த பேஸை உடைச்சு மறுபடி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த பேஸை தாண்டி விக்கு வரலாம். விக்குங்கிறது ஆப்போசிட் கலர். ஆப்போசிட் மீன்ஸ் என்ன, கீழே உள்ள விக்கு பையருக்கு தான் சொந்தம். ஆனால் பாடி சிகப்பு கலராக மாறி வெளியில் அவுட் சைட் கேண்டில் போட்டுச்சு அப்படின்னா அது செல்லரோட கண்ட்ரோலில் வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா என்ன நடக்கும், இந்த பேஸுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பேஸ் இன்னும் நீங்கள் சப் பவுண்டரி எடுத்தீங்கன்னா இந்த 5275 இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பவுண்டரியாக பார்த்தா இப்போ மார்க்கெட் எங்கே இருக்குது, இது 0 to 50 அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுது, மார்க்கெட் வந்து ஷார்ட் டேர்மில் இருக்குது. 50 to 75 மிட் டேர்ம், 75 to 100ங்கிறது லாங் டேர்ம். கரெக்டுங்களா? ஸோ அப்போ இந்த பேஸுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு மேட்ச்சு, அப்போ மேலேருந்து செல்லர் கொண்டு வந்ததை இப்போ என்ன பண்ணுறாங்க, பையர் திரும்ப ஆப்போசிட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. பையரோட கண்ட்ரோலில் இப்போ மார்க்கெட் இருக்குது. அப்போ இது இன்னும் மேலே தான் போகுது அப்படின்னா இப்போ கரண்ட்டாக இருக்கிற பாடி விக்கு எங்கே இருக்குது, ஆல்ரெடி பையர் கொண்டு போனது இந்த இடம். அது மாதிரி இதோட விக்கு இங்கே இருக்குது. இதை தாண்டி இனி பையர் வெளியில் அவுட் சைட் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் இங்கே வர முடியும். அப்படி வைக்கலை அப்படின்னா என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வந்து இந்த பேஸுக்கு கீழே உள்ள இந்த 50% உடைச்சதுன்னா இந்த பேஸுக்கு வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து அப்கிரேட் பண்ணி பார்க்கணும், டவுன் கிரேட் பண்ணி பார்க்கணும், அப்கிரேட் பண்ணி பார்க்கணும், டவுன் கிரேட் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் பெருசாக பார்க்கணும் அப்படின்னா இப்போ இதோட 50%லேயே நான் மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணணும் ஓரளவு அடுத்தடுத்த பவுண்டரி. ஏன்னா 50% தான் மார்க்கெட்டில் வந்து அதிகப்படியான பிரேக் எடுக்கிற இடம், அதிக டிசிஷன் வந்து 50% தான் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ என்ன பண்ணுறோம், 4 ஹவர்ஸில் எங்கேருந்து பையர் கொண்டு போயிருக்காங்களோ அதிகபட்சம் அந்த பேஸுக்கு நம்ம ட்ராப் பண்ணுறோம். இங்கேருந்து இங்கே வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. அப்போ என்ன நடக்குது பாருங்கள், இந்த 1 ஹவரோட பேஸ் இருக்கிற இடத்துல தான் 4 ஹவரோட 50% இருக்குது. இப்போ நமக்கு ஒரு பவுண்டரியாக கிடச்சிருக்கா. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதை உடச்சி வெளியில் அவுட் சைட் கேண்டில் வச்சுட்டாங்கன்னா இந்த பேஸ் இந்த 50% லைனு இது 1 ஹவரோட பேஸ் இதுக்கு வர்றதுக்கு மார்க்கெட் வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறத நீங்கள் கிளியர் கட்டாக ஒன் பை ஒன்னாக நீங்கள் மார்க்கெட் வந்து பவுண்ட்ரியை வந்து நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ பவுண்ட்ரியை வந்து நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அது மாதிரி மார்க்கெட்டை வந்து அப்கிரேட் பண்ணி வரையணும், டவுன் கிரேட் பண்ணி வரையணும். இப்போ அப்கிரேட் பண்ணி வரைகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஒரு ஃப்ரேமில் டைம் ஃப்ரேம்லேயும் வரையலாம், இல்லை நீங்கள் அடுத்தடுத்த டைம் ஃப்ரேம் போய்ட்டும் வரையலாம். இப்போ ஒரு 1 ஹவருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஹவர் இங்கே வரைஞ்சிருக்கோம். ஸோ அடுத்து இதை டவுன் கிரேட் பண்ணுற ஃப்ரேம் என்னது 15 மினிட். இப்போ சார்ட்டை ரீசெட் பண்ணுங்கள். அப்போ எங்கேருந்து எங்கே வந்திருக்காங்களோ ஸோ அதுதான் டவுன் கிரேட். இப்போ நம்ம ஏற்கனவே கிட்டத்தட்ட அதை வரைஞ்சிருக்கோம். இந்த இதுலேருந்து இங்கே இருக்குது தெரியுதுங்களா? ஸோ அதுதான் நம்ம ஏற்கனவே வரைஞ்சது தான். அப்போ இந்த இடம் அப்போ 15 மினிட்ஸ் படி இந்த இடத்துல இருக்குது. அப்போ இன்னும் டவுன் கிரேட் பண்ணி வரைஞ்சா என்ன இருக்கும், இப்போ இங்கேருந்து இங்கே வரைஞ்சோம் இல்லையா, அதுதான் 5 மினிட்ல இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 5 மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்ச ஹை இங்கே இருக்குது, அதிகபட்ச லோ இங்கே இருக்குது. இப்போ இந்த ஹைலேருந்து இந்த ஹை கனெக்ட் பண்ணுறது ஒன்று. அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ 5 மினிட் படி பாருங்கள், இப்போ 50%க்கு மார்க்கெட் போயிருக்கு. இப்போ போயிட்டு என்ன பண்ணுறதுக்கு ஃபர்தராக மேலே ப்ரொசீட் பண்ண முடியாமல் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பாடி இங்கே வச்சுச்சு. பாடி தாண்டி பாடி வைக்க முடியல, பாடியை தாண்டி விக்கு மட்டும்தான் வச்சுருக்கு. விக்குங்கிறது மேலே இருக்கிற விக்கு செல்லருக்கு சொந்தம். அப்போ செல்லரோட கண்ட்ரோலில் மார்க்கெட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எது வரைக்கும் வரக்கூடாது, இந்த பாடி எங்கே வரைக்கும் பையர் கொண்டு போனாங்களோ அதை தாண்டி அதுக்கு கீழே செல்லர் கொண்டு வந்து க்ளோஸ் வச்சுட்டாங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா எது வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, மறுபடியும் பையர் எங்கேருந்து கொண்டு போனாங்களோ அதோட 50% அளவுக்காவது செல்லர் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதை உடச்சி அவுட் சைடில் பாடி வச்சுட்டாங்க அப்படின்னா இந்த பேஸுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும், மார்க்கெட்டை வந்து அப்கிரேட் பண்ணி டவுன் கிரேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இன்ச் பை இன்ச்சாக நீங்கள் மார்க்கெட்டை வந்து ரீட் பண்ணணும். அப்போ இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், கேண்டில் அனாலிசிஸ் பண்ணுறோம், இதில் வந்து பேட்டர்ன் அனாலிசிஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ணுறோம். அது மாதிரி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் வேல்யூவில் இருக்கா அண்டர் வேல்யூவில் இருக்கா, ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம அதை ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்போ இங்கே ஹைலேருந்து இந்த ஹைக்கு வந்திருக்கு அப்படின்னா என்ன பண்ணுது, மார்க்கெட் வந்து கீழேருந்து பையர் இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ மேலேருந்து என்ன பண்ணாங்க ஒரு 50% தாண்டி ஏற்கனவே கவனிங்க, ஏற்கனவே பையர் எந்த இடத்துக்கு கொண்டு போனாங்களோ அதோட 50% கொண்டு வந்துட்டாங்கன்னா இப்போ அண்டர் வேல்யூவில் இருக்குது. அப்போ பாருங்கள் இந்த இடத்துல அண்டர் வேல்யூவில் வந்தாலும் இந்த இடத்துல வால்யூம் கொஞ்சம் ஐ மீன்
ரைஸ் ஆகுது. அப்போ வால்யூம் ரைஸ் ஆகுதுனால தானே ப்ரைஸும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்ளை வால்யூம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ரைஸ் விலை வந்து குறைவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிமாண்ட் வால்யூம் அதிகமாகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணிட்டு இருக்கு மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணக்கூடாது, இங்கேருந்து பையர் இப்போ கொண்டு போயிட்டு இருக்காங்களே, ஸோ அந்த 50% தாண்டி வரக்கூடாது. இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக இன்ச் பை இன்ச் ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம பார்த்துருக்கோம். புரிஞ்சுங்களா? ஸோ அடிப்படையிலேருந்து ஒவ்வொரு வீடியோ இருக்குது. ஸோ நீங்கள் இந்த சாப்டரில் இருக்கிற எல்லா வீடியோஸும் பிளேலிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீடியோலையும் நீங்கள் டெக்னிக்கலில் தனியாக நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் சைக்காலஜி, இதிலெல்லாம் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் அடிப்படையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டோட நகர்வுகள் என்ன மாதிரி இருக்கும், மார்க்கெட்டில் பையர் செல்லரோட இன்வால்மெண்ட் எப்படி இருக்கும், மார்க்கெட் முதல்ல எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, மார்க்கெட்டோட எப்படி டெப்த் ரியாக்ட் ஆகுது, அதுக்கப்புறம் யாரோட கண்ட்ரோலில் மார்க்கெட் இருக்குது, ஸோ அது மாதிரி எந்த இடத்துல பையர் வர்றாங்க, எந்த இடத்துல செல்லர் வர்றாங்க, அது மாதிரி ஒரு ப்ரைஸ் ஆஃப் ஓப்பனிங்னா என்ன, ப்ரைஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா என்ன, கண்ட்ரோல் ஆஃப் க்ரீடு, கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர்னா என்ன, ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன, இது எல்லாமே ரொம்ப எளிமையாக இருக்கும். சரிங்களா? அதான் நான் சொல்கிறேன் இல்லையா, டெக்னிக்கல் அனாலிசிஸில் உலகத்திலே இவ்வளவு எளிமையாக சொல்லித்தர்ற ஒரு சேனல் உலகத்திலே கிடையாது. எளிமையாக சொல்லித்தர்றேங்கிற விட இன்னொரு விஷயம் என்னென்னா, இது எல்லா ஃப்ரேமுக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா சார்ட்டுக்கும் இது வேலை செய்யும். புரியுதுங்களா? நீங்கள் ஒவ்வொரு சார்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணணும் கிடையாது. மார்க்கெட் மெதுவாக இருந்தாலும் ஸ்பீடாக போனாலும் எப்படி இருந்தாலும் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு கிளியராக வேலை செய்யும். அதே மாதிரி நான் ஏற்கனவே எப்பவும் சொல்கிறதா, இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்ங்கிறது வெறும் 10% வேலைகள் தான். ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னாடி 10% வேலைகள் தான். ட்ரேடு எடுத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80% வேலைகளே இருக்குது அப்படிங்கிறத நம்ம கிளியராக சொல்லியிருக்கோம். புரியுதுங்களா? ஸோ அப்போ பிட்காயினை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்கு, இப்போ மேலே போகிற மார்க்கெட் வந்து 5 மினிட்ல போனோன்னா கிளாரிட்டியாக காட்டுது. அதான் நான் சொன்னேன், மார்க்கெட்டை வந்து ரொம்ப பக்கத்தில் பார்க்கணும் அப்படின்னா டைம் ஃப்ரேமில் 5 மினிட் எடுத்துக்கோங்க. ஒரு ட்ரேடர்ஸுக்கு வந்து 5 மினிட், 15 மினிட், 1 ஹவர். ஸோ இந்த பவுண்டரியிலையாவது நீங்கள் மார்க்கெட்டை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஒரு இன்வெஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டே, வீக், மந்த் இந்த அளவில் பவுண்டரி தெரிஞ்சு நீங்கள் மார்க்கெட்டை வந்து அப்ரோச் பண்ணணும், ப்ரைஸை அப்ரோச் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் வந்து அதில் வந்து ஓவரால் ப்ராஃபிட்டோட வர முடியும். இதெல்லாம் ட்ரேடு எடுக்கிறதுக்கு தான். புரியுதுங்களா? ஸோ அப்போ ட்ரேட் எடுத்து நெகட்டிவில் போகும்போது அந்த மெக்கானிசம் பண்ண தெரியணும். அங்கே தான் 80% வேலைகள் இருக்குது. அது நீங்கள் பண்ண தெரிலன்னா நீங்கள் ட்ரேடில் நீங்கள் என்ன ஒரு சூப்பர் பவுண்டரியில் ட்ரேட் எடுத்தாலும் அது நெகட்டிவில் லாஸில் தான் போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி நீங்கள் டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் உலகத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஏன்னா இது வந்து வெறும் 10% வேலைகள் தான். மிச்ச 90% வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் தான் நமக்கு இருக்குது. 80% டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் மட்டும் தான் நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய விஷயங்கள். அதை கிளியராக பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு 50% சக்ஸஸ் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுது. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நெகட்டிவில் போச்சுன்னா ஸோ அதுக்கு உண்டான வேலைகளை வந்து நீங்கள் கிளியர் கட்டாக பண்ணணும். கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கோல்டோட நகர்வுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து கோல்டும் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணோம், ஒரு 24ஆம் தேதி ஸோ அந்த டைமில் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணல. சார்ட்டாக அதிகபட்சம் நீங்கள் ஒரு 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 1 ஹவர் சார்ட்டை எடுத்து அதை வந்து ஒரு ஒரு ரீசெட் பண்ணுங்க. சார்ட் இப்போ இந்த மாதிரி இருக்குன்னா இங்கே கீழே இப்படி இருக்குல்ல இந்த பட்டன் ரீசெட் சார்ட் வியூன்னு இருக்கு, இதை கிளிக் பண்ணி ரீசெட் பண்ணுங்க. ரீசெட் பண்ணீங்கன்னா ஓரளவு அவுட்லைனாக தெரிஞ்சிடும். ஒரு லாங் டேர்ம் 1 ஹவருங்கிறது, ஒரு மிட் டேர்ம்ங்கிறது 15 மினிட்ஸ், ஒரு ஷார்ட் டேர்ம்ங்கிறது 5 மினிட். அப்போ இந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம், மிட் டேர்ம், ஷார்ட் டேர்ம் அளவில் மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுங்க. ஒரு ஒரு அவுட்லைன் பவுண்டரின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்டை வந்து ரொம்ப பக்கத்தில் போய் உடனே எடுத்து அங்கே அவுத்துன்னு பார்த்துடக்கூடாது. மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் தூரமாக பார்த்து அதுக்கப்புறம் பக்கத்தில் போய் அதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸாக போய் மார்க்கெட்டை வந்து மானிட்டர் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு அவுட்லைன் பிக்சர் கிடைக்கும். சும்மா வந்து ஒரு 5 மினிட் எடுத்து வச்சுட்டு 1 மினிட் எடுத்து இன்றைக்கி இப்படி தான் இருக்கும், அங்கே சப்போர்ட் இப்படி இருக்குது, இங்கே எப்படி இருக்குன்னு சும்மா மொட்டையாக பார்த்துட்டு இருக்காதிங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் மார்க்கெட்டில் வேலை செய்யாது, ட்ரெண்ட் லைன்லாம் வேலை செய்யாது, அதெல்லாம் ஒரு இண்டிகேஷன் தான். புரியுதுங்களா? இங்கேருந்து திருச்சி 330 கிலோமீட்டர்னு காட்டுற போர்டு மாதிரி தான் அதெல்லாம். அதுக்காக இந்த போர்டை பார்த்தோன்னே நீங்கள் திருச்சி போக முடியாது. திருச்சி போகிற ட்ராவல்ஸுங்கிற அந்த ரியலாக வேறு மாதிரி இருக்கும், அந்த ட்ராவல் வந்து யதார்த்தம் வேறு மாதிரி இருக்கும். திருச்சி 330 கிலோமீட்டர் தெரிஞ்சுக்கிறதுனால திருச்சி போயிட முடியாது. அதை முழுசாக பயணம் பண்ணி போனால் தான் அங்கே போய் ரீச் பண்ண முடியும். அதே மாதிரி தான் ஒரு டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இண்டிகேட்டர்ஸும் லாபமும் தரும், எல்லா இண்டிகேட்டர்ஸும் நஷ்டமும் தரும். அது மாதிரி டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யும். அப்போ அதெல்லாம் என்ன பண்ணணும், அதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு முதல்ல உங்களுக்கு ராவா ப்ரைஸை வந்து ரீட் பண்ண தெரியணும், ஒரு சார்ட்டை வந்து அனலைஸ் பண்ண தெரியணும். அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், மார்க்கெட்டோட பவுண்ட்ரியே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். மார்க்கெட்டோட பவுண்ட்ரி தெரிஞ்சால் உங்களுக்கு 50% மார்க்கெட் புரிஞ்சிருச்சு. அப்போ பேலன்ஸ் உள்ள விஷயங்கள்லாம் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கிட்டு அந்த ஃபிட்னஸோட
ஸ்ட்ராங்காக என்ன தேவையோ அந்த விஷயத்தோட நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா, அதை அடமெண்ட்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ங்கிறது அதிகப்படியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் ட்ரேடுங்கிறது நான் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி இது ஒரு தொழில். கரெக்டாக அந்த தொழிலுக்கு உண்டான நேர்த்தியோட அந்த தொழிலை நீங்கள் முழுசாக கற்றுக்கிட்டு அதுக்கு உண்டான அந்த ஃபிட்னஸோட நீங்கள் போனால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ வந்து அதிகபட்சம் ஹை எங்கே இருக்குது? செல்லர் இங்கேருந்து கீழே லோ எங்கே இருக்குது? இங்கே வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. கரெக்டாக இப்போ செல்லர் இங்கேருந்து இங்கே வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ ஏற்கனவே இப்போ இது எது வரைக்கும் இருக்குது? இப்போ கீழே இதுக்கு கீழே கொண்டு போனால் எங்கே கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு டே 4 ஹவர் டே இதெல்லாம் நம்ம எடுத்து ஒரு அவுட்லைனாக நம்ம வரைஞ்சி பார்த்தோன்னா கீழே போனால் எங்கே வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த லோவில் இருந்து இப்போ இந்த லோ ஆல்ரெடி இப்போ 50% இந்த இடம் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இது இன்னும் கீழே வந்தால் கூட என்ன பண்ணணும்? இந்த இடம் இப்போ இங்கே கிளியர் கட்டாக இங்கே பாருங்கள், உங்களுக்கு இந்த பாடி இந்த விக்கு இதை உடச்சி மார்க்கெட் கீழே போனால் மட்டும்தான் என்ன ஆகும்? கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அதே மாதிரி டேயில் அதிகபட்சம் இப்போ செல்லர் கொண்டு வந்துட்டு இருக்க தூரம் எவ்வளவு? இந்த இடம். அப்போ இந்த இடத்த தாண்டி மேலே போனால் மட்டும்தான் மேலே போக முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம்? கிளியர் கட்டாக பார்த்துருக்கோம். ஸோ அதை ஜஸ்ட் எடுத்து நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்? ஆட்டோமேட்டிக்காக ரிமைண்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ணலாம்? 1 ஹவர்லேருந்து மட்டுமே மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணலாம். அப்போ செல்லர் வந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும்? இது கீழே தான் போகுதுன்னா என்ன பண்ணுது? அதிகபட்ச பாடி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அதிகபட்ச விக்கு நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த பவுண்டரியை தாண்டி மார்க்கெட் வந்து கீழே உடைச்சு பாடி அவுட்ரு க்ளோஸ், அது இந்த பவுண்டரிக்குள்ள கேண்டில் வரலாம், இந்த பவுண்டரியை தாண்டி விக்கு வரலாம், இந்த பவுண்டரிக்குள்ள பாடி வரலாம். ஆனால் இதை தாண்டி பாடி போனால் மட்டும்தான் இதோட அடுத்த பவுண்டரிக்கு மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா மேலே தான் போகும். அப்போ இது மேலே போகும்னா என்ன நடக்கும்? மேலே போகுது அப்படின்னா இந்த 50% வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இங்கேருந்து செல்லர் கொண்டு வந்ததை இப்போ என்ன பண்ணுறாங்க? இங்கேருந்து பையர் திரும்ப மேலே கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவரோட தலை இது, புரியுதுங்களா? அப்போ இந்த தலையை தொடுறதுக்கு இவங்க ட்ரை பண்ணுவாங்க. பையர் கொண்டு போன பேஸ் தான் தலைன்றோம். அப்போ பையர் எங்கேருந்து ஆரம்பித்தாங்க? இங்கேருந்து ஆரம்பித்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க? செல்லர் இதை தொடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ ஏற்கனவே பையர் எது வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க? இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு? இந்த 50% தாண்டி கீழே செல்லர் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இந்த தலைக்கிட்ட கொண்டு வந்துட்டாங்க, பட் இன்னும் தலையை தொடலை. அப்போ இவங்க தலையை தொடுவாங்களாங்கிறது எப்படி தெரியும்? அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ லாஸ்ட்டாக இந்த 50% தாண்டி பையர் கொண்டு போக முடியலை. அப்போ என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? இதை தாண்டி இந்த பேஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இன்னும் சுருக்கி வரைஞ்சோன்னா இப்போ லாஸ்ட்டாக பையர் கொண்டு போனது எது? டவுன் கிரேட் பண்ணி வரைகிறோம். இப்போ என்ன பண்ணக்கூடாது? செல்லர் இந்த இந்த 50% தாண்டி கீழே கொண்டு வந்துட்டாங்கன்னா இந்த பேஸ் இப்போ 2 பவுண்டரி இருக்கு இல்லையா? இது டு இது இந்த பேஸுக்குள்ளே மார்க்கெட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ பையர் மேலே தான் கொண்டு போய் இந்த தலையை தொட போகிறாங்கன்னா என்ன நடக்கணும்? அப்போ இந்த இதை தாண்டி பாடி வெளியில் அவுட் சைட் கேண்டில் வச்சா மட்டும்தான் இந்த பேஸுக்குள்ளே போக முடியும். அப்போ மேலே பேஸ் எங்கே இருக்குது? 50% இங்கே இருக்குது, பேஸ் இங்கே இருக்குது, இப்படி போக முடியும். இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும்? ஒவ்வொன்றா அப்கிரேட் பண்ணி வரையணும். ஸோ ஒவ்வொன்றா டவுன் கிரேட் பண்ணி வரணும். இங்கேருந்து இங்கே வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பையர் எங்கே கொண்டு போனாங்க? இங்கேருந்து இங்கே கொண்டு போனாங்க. அடுத்து அகைன் என்ன நடந்திருக்கு? செல்லர் இங்கேருந்து இங்கே கொண்டு வந்தாங்க. இப்போ லாஸ்ட்டாக பையர் கொண்டு போயிட்டுருக்காங்க. இப்படி ஒவ்வொன்றா நீங்கள் சுருக்கி வரையும் போது மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பவுண்டரி வந்து கிளியர் கட்டாக தெரியும். அப்போ இப்போ 50% பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இதை ரெண்டையும் உடச்சி மேலே அவுட் சைட் கேண்டில் க்ரீன் கலர் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் இந்த 50%க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் நீங்கள் மார்க்கெட் வந்து இன்ச் பை இன்ச்சாக சுருக்கி வரையணும், அப்கிரேட் வரையணும், டவுன் கிரேட் பண்ணி வரையணும். கரெக்டாக? ஸோ அது போக நம்ம வழக்கம் போல் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? நான் உங்களுக்கு பேட்டர்ன் அனாலிசிஸ்னால் சொல்லியிருக்கேன். இப்போ பேட்டர்ன் அனாலிசிஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கவனிங்க, இது ஒரு வி பேட்டர்ன். ஒவ்வொன்றா நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். இந்த வி பேட்டர்னை லோ உடச்சி புதுசாக லோ வச்சிருச்சு. இதுதான் தலைன்றோம். இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், போய் பாருங்கள். இதுதான் தலை. அப்போ இந்த தலையை உடச்சி தலை வச்சிருச்சு. திரும்ப என்ன பண்ணியிருக்கு? இந்த பேஸுக்குள்ளே போயிருக்கு. கவனிச்சிங்கன்னா தெரியும். இந்த எங்கேருந்து செல்லர் கொண்டு வந்தாங்களோ திரும்ப பையர் இங்கேருந்து கொண்டு போனாங்க. மறுபடியும் பையர் செல்லர் இதை தாண்டி கீழே கொண்டு வந்து இப்போ திரும்ப பையர் என்ன பண்ணுறாங்க? இந்த பேஸுக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. இதுக்கு பேர் வந்து இன்சைட் பேட்டர்ன். அடுத்து நீங்கள் பாருங்கள், அடுத்த வி பேட்டர்ன் என்ன பண்ணும்? முதல் வி பேட்டர்ன் இது, ரெண்டாவது வி பேட்டர்ன் இது. ஓவரால் பார்த்தீங்கன்னா இது ஒரு வி பேட்டர்ன். இப்போ இந்த வி பேட்டர்னை தாண்டி பாடி கொண்டு போக முடியல. சரிங்களா? பாடி விக்கு கொண்டு போக முடியல. இப்போ என்ன நடந்திருக்கு? இன்சைடாக நடந்துட்டுருக்கு. இப்படி தான் நீங்கள் வந்து பேட்டர்னை அனலைஸ் பண்ணணும். நான் சொன்னாலே கேண்டில் அனாலிஸுங்கிறது மார்க்கெட் வந்து ரொம்ப பக்கத்தில் பார்க்குறது.
பேட்டர்ன் அனாலிசிஸ்ங்கிறது மார்க்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரமாக பார்க்கறது. அது மாதிரி ஒரு கேண்டில் அனாலிசிஸ் வந்து எதுக்கு பயன்படும்? என்ன ட்ரேட் பண்ணுறவங்க கேண்டில் அனாலிசிஸ் பண்ணணும்? ஒரு 5 மினிட் கேண்டில்லாம் எடுத்து என்ன ட்ரேட் பண்ணுறவங்க பண்ணணும்? ஒரு 1 ஹவர் கேண்டில் எடுத்து யாரெல்லாம் அதை அனலைஸ் பண்ணி யாருக்கெல்லாம் அது பயன்படும்? அதோட நேச்சர் என்ன? ஸோ அது என்ன மாதிரி பயன்படும் அப்படிங்கிற விஷயம்லாம் நான் பழைய வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் போயிட்டு தெளிவாக பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் திரும்ப திரும்ப நான் லைட்டாக ஞாபகப்படுத்திட்டே இருப்பேன். ஸோ அதை எதுக்கு ஞாபகப்படுத்துகிறேன்னா அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் மறந்துடக்கூடாது. ரெண்டாவது நீங்கள் பழைய வீடியோவில் எடுத்து உங்களை அப்டேட்டில் வச்சுக்கணும் எப்போவுமே அப்படிங்கிறக்காக தான் நான் அவுட்லைனாக சொல்கிறேன். சில விஷயத்த நானே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சில விஷயத்த அங்கே இருக்குன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா நீங்கள் அதெல்லாம் எடுத்து பார்க்கணும். பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். இல்லைன்னா ஒவ்வொரு வீடியோவில் நான் திரும்ப திரும்ப நான் அதே சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா எல்லா வீடியோலையும் நான் அது மட்டும்தான் இருக்கும். வேற ஒன்றும் புதுசாக நான் உங்களுக்கு அதை மார்க்கெட்டை வந்து சொல்லிக் கொடுக்க முடியாது. ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறது, ஒவ்வொரு விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கு பாருங்க அப்படின்னு நான் சொல்கிறது. அப்போ இந்த வி பேட்டர்ன் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். அப்போ முதல்ல வி பேட்டர்ன் போட்டு அதோட தலையை உடைச்சி லோ வந்துச்சு. அதான் தலையை உடைச்சி தலை வர்றங்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த வி பேட்டர்ன் அதை லோ உடைச்சி வர முடியல. அப்போ மார்க்கெட் என்ன இருக்குது கடைசி வரைக்கும் நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும். கம்ப்ளீட்டாக மார்க்கெட் வந்து செட்டில் ஆயிடுச்சு. இதை தான் சொல்கிறோம். அதிகபட்சம் பாடி ஃபர்ஸ்ட் இங்கே வந்துச்சு, அடுத்து பாடி இங்கே வந்துச்சு, அடுத்து இங்கே வந்துச்சு. அடுத்து பாருங்கள் இதை தாண்டி கடைசி வரைக்குமே இப்போ வரைக்கும் நான் சொன்னேன்ல இந்த பவுண்டரிக்குள்ளே பாடி வரலாம். அதை நினச்சலாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஆனால் இந்த பவுண்டரி தாண்டி விக்கு வரலாம். அதை நினச்சும் பயப்பட தேவையில்லை. இந்த பவுண்டரியை உடைச்சு எப்போ வந்து ரெட் கலர் கேண்டில் அவுட் சைட் கேண்டில் போடுதோ அப்போ மட்டும்தான் மார்க்கெட் வந்து பையரோட கண்ட்ரோல்ல இருந்து செல்லரோட கண்ட்ரோலுக்கு மறுபடி வரும். அக்ரெசிவாக கொண்டு போவாங்க அப்படிங்கிறத நான் கிளியராக சொல்லியிருக்கேன். அப்போ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பேட்டர்னையும் நீங்கள் அப்படியே கவனிச்சுக்கிட்டே வரணும். ஒரு பேட்டர்ன் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் கவனிக்கணும். இப்போ பாருங்கள் இது வந்து இன்சைட் அதிகபட்சம் இதுக்குள்ளே இங்கே தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சப்போர்ட் இருக்குமே அங்கே தான் மார்க்கெட் வேகமாக உடைக்கும். புரியுதுங்களா? ஒவ்வொரு தடையும் சப்போர்ட் இருக்கிற இடத்துல மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது. அது மாதிரி சப்போர்ட் வர்ற வரைக்கும் மார்க்கெட் பாருங்க, இங்கே ஒரு பச்சை கலர், இங்கே ஒரு பேட்டர்ன், இங்கே ஒரு பேட்டர்ன். இந்த இடத்துல மார்க்கெட் திரும்பி வரவே வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி மெதுவாக வரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக போயிடும். அப்படிதான் மார்க்கெட் வந்து உங்களை ஏமாற்றும் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது மாதிரி ட்ரெண்ட் லைனுங்கிறது ஒரு வி பேட்டர்னோட 2 தலையும் கனெக்ட் பண்ணுறது தான் ட்ரெண்ட் லைனு. அப்போ இங்கேருந்து மார்க்கெட் பேட்டர்னில் இருந்து ப்ரைஸ் எவ்வளோ தூரம் இந்த ட்ரெண்ட் லைன் ட்ரெண்டை விட ப்ரைஸ் எவ்வளோ தூரம் போனாலும் என்னைக்கா இருந்தாலும் இந்த ட்ரெண்டை நோக்கி மார்க்கெட் திரும்ப அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். எவ்வளோ கீழே போனாலும் மார்க்கெட் வந்து ட்ரெண்டை நோக்கி வரும். இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். அது மாதிரி ட்ரெண்ட் லைன்லாம் என்ன, ப்ரைஸ் லைன்லாம் என்ன, அதோட பெனிஃபிட் என்ன, ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இருந்தால் என்ன அர்த்தம், கீழே இருந்தால் என்ன அர்த்தம், மார்க்கெட் என்ன நடந்துகிட்ருக்கு, ஸோ அப்போ என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, எல்லா விஷயத்தையும் நான் டீட்டெயிலாக பழைய வீடியோஸில் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். இது சும்மா ஒரு வீடியோ பார்த்துட்டு ஓகே ஓரளவு நல்லா இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுனால தான் உங்களுக்கு மார்க்கெட் புரியாது. ஒவ்வொரு வீடியோலையும் நுணுக்கமான விஷயங்கள் இருக்குது. நான் சொல்கிற மாதிரி விலை மதிப்பில்லாத விஷயங்கள் இருக்குது. இது நீங்கள்லாம் போய் தெரிஞ்சுக்கணுன்னா எத்தனை வருஷம் மார்க்கெட்டில் இருந்தால் தெரிஞ்சுக்க முடியும்னே சொல்ல முடியாது. அவ்வளவு நுணுக்கமான விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் 50வது தடவை 100வது தடவை பார்த்தா கூட அங்கே புதுசாக ஒரு விஷயம் உங்களுக்கு அது சொல்லி கொடுக்கும். ஏன்னா நான் படபடன்னு வேகமாக சொல்லிடுறதுனால உங்களுக்கு அதோட இது புரிய மாட்டேங்குது. புரியுதுங்களா? ஸோ அப்போ என்ன அர்த்தம், மார்க்கெட் வந்து செல்லர் இங்கே வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. பேட்டர்ன் வைஸாக நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா மார்க்கெட் வந்து செட்டில் ஆகிறதெல்லாம் ஈஸியாக கொஞ்சம் கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ மறுபடியும் என்ன நடந்திருக்கு, பையர் இங்கேருந்து இப்போ இங்கே கொண்டு போயிருக்காங்க. இப்போ என்ன பண்ணக்கூடாது, இந்த 50% தாண்டி கீழே வந்துட்டாங்க மறுபடியும் செல்லர். அப்போ இந்த பேஸுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் கோல்டோட நிலவரம். புரியுதுங்களா? இப்படி நீங்கள் மார்க்கெட் வந்து இன்ச் பை இன்ச்சாக உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் பவுண்டரிலாம் எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். புரியுதுங்களா? ஸோ அடுத்து வந்து நிஃப்டி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கேப் அப் கேப் டவுன்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு அப்படியே சார்ட்டை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அந்த கேப்பை எங்கெல்லாம் இருக்கோ ஸோ அந்த இடத்துலலாம் ஃபில் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அது கேப் அப் கேப் டவுன் வர்ற இடத்துல மார்க்கெட் வந்து ஆக்டிவாக இல்லை. ஸோ அதனால் என்ன இருக்குது, அடுத்து ஓப்பனிங் ஆகும்போது அது என்ன ஆகுது, கேப் அப்லேயே கேப் டவுன்லேயே ஓப்பன் ஆகுது. அது என்ன சொல்கிறது, ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் நடந்த வால்யூம்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து பிளாக் டீல் பல்க் டீல்ஸ் அதுக்கப்புறம் கார்பரேட் ட்ரேடிங் ஹவுஸில் நடந்தது. இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணுது, கிளியராக சொன்ன மாதிரி ஒரு கேப் அப் கேப் டவுனாக காட்டுது. அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க, நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அதாவது என்ன அர்த்தம், மார்க்கெட் வந்து இந்த மாதிரி இது ஒரு ப்ரைஸாக மூவ் ஆகி போயிருக்கு அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுறோம், சார்ட்டை ரீசெட் பண்ணி 1 ஹவரில் அதிகபட்சம் எங்கே இருக்கோ லோ அண்ட் ஹையை கனெக்ட் பண்ணுறோம். அப்போ இது என்ன நோக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிஃப்டி வந்து 50% இந்த பவுண்டரிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த பேஸுக்கு வர்றதுக்கு ஐ மீன் இந்த ப்ரைஸ் லைனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இது கீழே தான் வருது அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது, இப்போ செல்லர் கொண்டு வந்ததுக்கு இப்போ ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னா அதிகபட்சம் லோ இங்கே கொண்டு வந்திருக்காங்க, இந்த 50% தாண்டி மேலே போகக்கூடாது.
அப்போ இந்த 50% மேலே தாண்டி போச்சுன்னா மறுபடியும் எங்கே பேஸ் இருந்துச்சோ செல்லர் எங்கே ஆரம்பிச்சாங்களோ கீழே கொண்டு வர்றதுக்கு அங்கேயே போயிடும். கரெக்டாக? ஸோ அப்போ என்ன பண்ணணும், மார்க்கெட் வந்து இது கீழே தான் போகுது அப்படின்னா முதல்ல இந்த பேஸை உடைச்சு மார்க்கெட் அடுத்தடுத்து இதை தாண்டி அவுட் சைட் கேண்டில் வச்சா மட்டும்தான் இங்கே வர முடியும். கரெக்டாக? சரி, அப்போ இதை இன்னும் கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி வரைஞ்சோன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு டீட்டெயிலாக விஷயங்கள் கிடைக்கும். இப்போ 5 மினிட் முடிச்சக்கப்புறம் 1 ஹவருக்கு முடிச்சக்கப்புறம் 15 ஆல்ரெடி எங்கே இருக்குது, இந்த இடம் நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 15ஓட பையர் கொண்டு போகிற இந்த இதுக்கு வரைகிறோம். ஏற்கனவே 1 ஹவரோட 50 தாண்டி கீழே தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணக்கூடாது, அடுத்து இந்த இதை தாண்டி உடச்சி கீழே வந்துச்சுன்னா இன்னும் கீழே இங்கே வந்துடும். அப்போ இது என்ன பண்ணணும், மேலே போகிற மார்க்கெட்டாக இருந்தால் இந்த 50% லைனை தாண்டி மேலே போனால் மட்டும்தான் இந்த பேஸுக்கு மார்க்கெட் போக முடியும். இப்படி அப்கிரேட் பண்ணி டவுன் கிரேட் பண்ணி ஒரே ஃப்ரேம்லேயும் வரையலாம், இல்லை அடுத்தடுத்த ஃப்ரேம் போயிட்டும் வரையலாம். இப்போ 5 மினிட் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இப்போ அதை தான் வரைஞ்சோம். 15 மினிட்ல என்ன இருக்கோ அதான் 5 மினிட்டோட ஹையில் இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் அப்போ என்ன பண்ணக்கூடாது, இப்போ நீங்கள் அவுட்லைனாக 1 ஹவர் வந்தீங்கன்னா இப்போ ஓவரால் மார்க்கெட் வந்து உங்களுக்கு க்ளீனாக புரியும். இப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ 1 ஹவரோட 50% இங்கே இருக்குது. அப்போ இங்கே தான் மார்க்கெட் வந்து ட்ராவல் பண்ணுது. இதோட தலையை தொடுறதுக்கு தான் இப்போ ஆக்சுவல் காம்படிஷனே இதுதான். அதில் ஷார்ட் டேர்மாக என்ன மாதிரி மார்க்கெட் ட்ராவல் ஆயிருக்கு, இங்கேருந்து செல்லர் இங்கே கொண்டு வந்துட்டாங்க, திரும்ப இப்போ பையர் இங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பையரோட பிடி ஜாஸ்தியாக இருக்குது மார்க்கெட்டில். புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ணக்கூடாது, பையர் இதை தாண்டி மேலே போனால் இது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி மேலே போனால் மட்டும்தான் இந்த பேஸுக்கு போகும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் இதை உடச்சி கீழே வந்துட்டாங்கன்னா இந்த பேஸுக்கு செல்லர் கொண்டு வந்துடுவாங்க. இதுதான் மார்க்கெட்டோட விஷயம். அப்போ என்ன நடக்குது, ஓவரால் மார்க்கெட்டில் வந்து செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது, கரண்ட்டாக பையரோட பிடியில் மார்க்கெட் இருக்குது. இப்படி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பவுண்டரி அனாலிசிஸ் வந்து கிளியராக பண்ணணும். சரி, இன்னும் நுணுக்கமாக பார்க்கணுன்னா என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே போயிட்டு 5 மினிட்டோட கேண்டில் அனாலிசிஸ் நுணுக்கமாக பண்ணணும். இப்போ கரண்ட்டாக இப்படி இருக்குது, கேண்டில் அனாலிசிஸ் நான் அதிகபட்சம் ஏற்கனவே இருக்கிற பாடி இங்கே இருக்குது, அதுக்கு முன்னாடி அதிகபட்ச விக்கு இங்கே இருக்குது, இதை தாண்டி மேலே போனால் மட்டும்தான் மேலே போக முடியும். அப்போ கீழே எங்கே இருக்குது, அதிகபட்சம் இங்கே இருக்குது, பாடி அதிகபட்ச விக்கு இங்கே இருக்குது, இதை தாண்டி போனால் மட்டும்தான் கீழே போக முடியும். கரெக்டாக? இதை தாண்டி போகணும். அது மாதிரி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கீழே போய் பார்க்கணுன்னா நம்ம 1 மினிட் பண்ணுறோம். ஸோ இப்போ 1 மினிட்ல அதிகபட்சம் போனது இது, நம்ம ஏற்கனவே இதுதான் நம்ம வரைஞ்சிருக்கோம், அதிகபட்சம் போனது இது. கரெக்டு சார். அது மாதிரி திரும்ப செல்லர் கொண்டு வந்தது இந்த கையிலேருந்து இந்த கை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பையரோட கண்ட்ரோலில் தான் மார்க்கெட் இருக்குன்னு நான் சொன்னேன். புரியுதா? இப்போ பாருங்கள், இந்த 50 எல்லாத்தையும் தாண்டி அவுட் சைட் கேண்டில் போட்டுருச்சு. இப்போ அவுட் சைட் கேண்டில் போடணும்னா என்னது, அடுத்தடுத்த இது பாடி வச்சிருச்சு, நீ விக்கு வைக்கணும், அடுத்து பாடி வைக்கணும், விக்கு வச்சுன்னா இந்த பேஸுக்கே மார்க்கெட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும், மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்ரோச் பண்ணணும். சும்மா போயிட்டு மார்க்கெட் வந்து ஒரு 1 மினிட் சார்ட்டையோ 5 மினிட் சார்ட்டையோ எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி தான் போகும் அப்படி தான் போகும்னு ட்ரீட் பண்ணக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்னதான், மார்க்கெட்டுங்கிறது ஒரு ஐசியூவில் இருக்கிற பேஷண்ட் மாதிரி. ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து பேட்டர்ன், அதுக்கப்புறம் கேண்டில், அதுக்கப்புறம் ட்ரெண்டு, இது மூணையும் மாற்றி மார்க்கெட்டை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போனா தான் மார்க்கெட் வந்து எங்கே இருக்குது, யாரோட கண்ட்ரோலில் இருக்குது, மார்க்கெட் ஓவர் வேல்யூவில் இருக்கா, அண்டர் வேல்யூவில் இருக்கா, யார் மார்க்கெட்டில் வர்றாங்க, யார் வந்துட்டா, எல்லா விஷயத்தையும் இன்டெப்த்தாக மார்க்கெட்டில் பார்க்க முடியும். புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி மார்க்கெட்டை வந்து ஒரு சின்ன ஃப்ரேமில் இருந்து பெரிய ஃப்ரேம் வரைக்கும் நீங்கள் எடுத்து அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வச்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு மார்க்கெட் தெரியும். அடுத்து மார்க்கெட் சுருங்குதா, எக்ஸ்பேண்ட் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அப்போ ஒரு சுருங்குற மார்க்கெட் வந்து பயங்கர ஆபத்து, இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து இங்கே ஒரு 50 இருக்குது, இங்கே ஒரு 50 இருக்குது. அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் என்ன ஆகுது, பயங்கரமாக சுருங்குது. அப்போ சுருங்குச்சுன்னா என்ன ஆகும், மார்க்கெட் பிளாஸ்ட் ஆகி மேலே போனாலும் கீழே வந்தாலும் மார்க்கெட் வந்து உடச்சிக்கிட்டு பயங்கரமாக மேலே போகும் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ மேலே போச்சுன்னா எங்கே வரைக்கும் போய் வரக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த 50% வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன், செல்லர் எவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்களோ அதோட 50% இப்போ போகிறதுக்கு அங்கே தான் ரெஸ்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மேட்ச் வந்து கொஞ்சம் பிரேக் விடுற இடம் தான் அந்த 50% லைனு. அப்போ அந்த இடத்துல போய் மறுபடியும் கேண்டில் அனாலிசிஸ்லாம் பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக மார்க்கெட்டை வந்து அப்ரோச் பண்ண முடியும். இது ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு 1 ஹவரில், ஐ மீன் ஒரு 1 மினிட்டு 5 மினிட்ல எடுத்து கேண்டில் அனாலிசிஸ் பண்ணிங்கன்னா இது இன்னும் குயிக்காக தெரிஞ்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் டிலேடாக தெரியணும் அப்படின்னா ஒரு 1 ஹவர்லாம் எடுத்து கேண்டில் அனாலிசிஸ்லாம் பண்ணிங்கன்னா டிலேடாக தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி நீங்கள் எந்த ஃப்ரேம் எடுத்தாலும் ஒரு கேண்டில் எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க. கேண்டில் அனாலிசிஸ் வந்து கரண்ட் கேண்டில், ப்ரீவியஸ் கேண்டில் அனாலிசிஸ், இதெல்லாம் டீட்டெயிலாக நான் பழைய வீடியோவில் நிறைய சொல்லியிருக்கேன். அதெல்லாம் எடுத்து பாருங்கள். ஸோ அதெல்லாம் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு 3 கேண்டிலுக்கு மார்க்கெட்டோட நகர்வுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், என்ன கேட்டால்
நான் ஒரு ட்ரேடராக இருக்கேன், இல்லை ஒரு இன்வெஸ்டராக இருக்கேன், நான் இப்போ தான் நான் மார்க்கெட்டில் பார்க்குறேன்னா இதெல்லாம் நான் ஒரு பொக்கிஷமாக வச்சுருப்பேன் இந்த வீடியோலாம். ஏன்னா நான் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போதெல்லாம் இவ்வளவு எளிமையெல்லாம் டெக்னிக்கல்ஸ் சொல்லித்தர்ற வீடியோ சேனல்ஸ் இல்லை ட்ரைனிங் எவ்வளவோ காசு கொடுத்து இண்டிகேட்டர் வாங்கியிருக்கேன், எவ்வளவோ பணம் கட்டி எத்தனையோ செமினார் அட்டன் பண்ணியிருக்கேன். ஒரு இடத்துலையும் இவ்வளோ எளிமையாலாம் எனக்கு சொல்லித்தரவே இல்லை. எங்கே போனாலும் டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் அவங்க முதல்ல பண்ணுற வேலை 4 இண்டிகேட்டர் எடுத்து வைப்பாங்க, அவ்வளோதான். சரிங்களா? 4 இண்டிகேட்டர் எடுத்து வைப்பாங்க, அதை தான் பார்க்க சொல்லுவாங்க. அது ரீபெயிண்ட் இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. சிலது மார்க்கெட்டு நம்ம ட்ரேட் எடுக்கும்போது அது வையாக காட்டும், ட்ரேட் எடுத்து மார்க்கெட் லைட்டாக டேர்ன் ஆச்சுன்னா அது செல்லாக மாறிடும். நம்ம எடுத்த ட்ரேடை வாபஸ் வாங்க முடியுமா? யோசிங்க. அந்த மாதிரி என்னென்னா ரீபாயிண்ட் இண்டிகேட்டர்ஸ் தான் மார்க்கெட்டில் நிறைய இருக்குது. 99% இண்டிகேட்டர்ஸ் வந்து ரீபெயிண்ட் தான். கரண்ட்டாக அது பை காட்டும், ஆனால் மார்க்கெட் லைட்டாக சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த இண்டிகேட்டரோட கலரே டோட்டலாக மாறிடும், அந்த இண்டிகேட்டர் சிக்னலே டோட்டலாக மாறிடும். அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. புரியுதுங்களா? அப்போ அந்த மாதிரி தான் டெக்னிக்கல். அது மாதிரி டெக்னிக்கல் இண்டிகேட்டருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அது ஒரு கோடிங் தான். கோடிங்காகலாம் மார்க்கெட் ஃபங்க்ஷன் ஆகாது. புரியுதுங்களா? கோடிங் நீங்கள் நல்லா இண்டிகேட்டர்னால் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் இது புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்னால் என்னன்னு புரிஞ்சிடும். இப்போ ஒரு கார் இருக்குது, அந்த காரில் நம்ம இண்டிகேட்டர் இருக்குது, கரெக்டுங்களா? இப்போ காரில் பைக்கில் எல்லாம் இண்டிகேட்டர் இருக்குது. ரைட்டில் திரும்பினா இண்டிகேட்டர் போடுறோம், லெஃப்ட்டில் திரும்பினா இண்டிகேட்டர் போடுறோம். இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், காரில் ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டுட்டு லெஃப்ட் சைடு திருப்பினா கார் திரும்புமா திரும்பாதா? கண்டிப்பாக திரும்பும். இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டதுனால காரை லெஃப்ட்டில் திருப்பினோம்னா அது லெஃப்ட்டில் திரும்பக்கூடாதுன்னு கட்டாயம் கிடையாது. ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்டில் கூட கார் ஓட்டலாம். புரியுதுங்களா? இண்டிகேட்டருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னல், அவ்வளோதான். ஆனால் காரோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கோ அந்த பக்கம் தான் கார் போகும். நான் இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டு காரை லெஃப்ட்டில் திருப்பினா நீ இண்டிகேட்டர் ரைட்டில் போட்ட நான் காரை திருப்ப மாட்டேன்னு சொல்ல முடியாது, திரும்பாது. ஆனால் காரில் இருக்கிற அந்த ஸ்டேரிங், கியர் பாக்ஸ், அதுதான் மெயின். கியர் பாக்ஸ்னால் இன்ஜினோட கனெக்ட் பண்ணுறது. அந்த கியர் பாக்ஸ் இன்ஜின் ஆப்ரேஷன்ஸ் வந்து லெஃப்ட் சைடில் பண்ணும்போது கார் ரைட் சைடில் திரும்புமானா திரும்பாது. அப்போது நான் அதான் அடிக்கடி சொல்கிறது, ஒரு ப்ரைஸுங்கிறது காரோட இன்ஜின் மாதிரி. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், காரோட இன்ஜின் மாதிரி. அதில் வர்ற வால்யூம்ங்கிறது காரோட ஃபியூல் மாதிரி, அப்படிலாம் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். அப்போது ஒரு ப்ரைஸு ஸ்டேரிங்கை நீங்கள் எந்த பக்கம் திருப்புறீங்களோ அங்கே தான் கார் இன்ஜினே திரும்பும். இன்ஜினோட கண்ட்ரோலே அந்த பக்கம் தான் இருக்கும். அது மாதிரி ஃபஸ்ட்டு கியரை போட்டுட்டு காரை பின்னாடி போனால் போகாது, ரிவர்ஸ் கியர் போட்டால் தான் போகும். நீங்கள் தெரியாமல் ரிவர்ஸ் கியர் போட்டாலும் நீங்கள் தெரியாமல் போட்டீங்க அப்படிங்கிறதெல்லாம் கார் பார்க்காது. அதோட இன்ஜினோட சிஸ்டம் எப்படி இருக்கும், நீங்கள் என்ன அதை ஆப்ரேட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி தான் மார்க்கெட் ஆப்ரேட் ஆகும். அப்போ இண்டிகேட்டருங்கிறது என்ன மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிக்னல், அவ்வளோதான். நீங்கள் ரைட்டில் இண்டிகேட்டரு போட்டு லெஃப்ட்டில் கூட காரை திருப்பலாம், தாராளமாக திரும்பும். அதே மாதிரி தான் இண்டிகேட்டர் உங்களுக்கு பை காட்டுறதுனால மார்க்கெட் பை சைடு தான் போகணும்னு கட்டாயம் கிடையாது. புரியுதா? இண்டிகேட்டருங்கிறது ஒரு அறிகுறி, அவ்வளோதான். ஆனால் அதை வச்செல்லாம் ட்ரேட் பண்ண முடியாது. அதை வச்சு அதை நான் சொல்லலை, முதல்ல டெக்னிக்கலே ட்ரேட் பண்ணுறதுக்கான விஷயம் கிடையாது. ட்ரேட் எடுக்கிறதுக்கு ஒரு 10% பயன்படுற கருவி தான் டெக்னிக்கல் அனாலிசிஸே. மிச்சம் உள்ள 80-90% ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் தான் வேலையே இருக்குது. அதை வச்செல்லாம் ட்ரேட் பண்ணி சக்ஸஸ் பண்ண முடியாதுங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். கரெக்டாக? இது ஒன்று. அப்போ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டரில் 2 இருக்குது. ஒன்று ரீபெயிண்ட் இண்டிகேட்டர், இன்னொன்று என்ன சொல்கிறது, ஸ்ட்ராங் இண்டிகேட்டர்ஸ். அப்போ என்ன அர்த்தம்னா மார்க்கெட் மாற மாற டக்குன்னு மாறுற இண்டிகேட்டர் இருக்குது, ஓரளவு மாறாத இண்டிகேட்டர் இருக்குது. வால்யூம் எல்லாம் ஏன் இண்டிகேட்டரில் வச்சுருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் மாறவே மாறாது. இந்த பர்டிகுலர் ப்ரைஸில் இவ்வளவு தான் வால்யூம் நடந்திருக்குன்றது மாறாது. இன்னும் 500 வருஷம் எடுத்து நீங்கள் அந்த சார்ட் அங்கே வந்து பார்த்தா கூட அந்த கேண்டிலில் என்ன நடந்துச்சோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கேண்டில் இருக்குன்னா இந்த கேண்டிலோட ஓப்பன் க்ளோஸு ஹைலோ இது என்னைக்கு மாறாதோ அதே மாதிரி அதுக்குள்ளே நடந்த வால்யூமும் மாறாது, நடந்து முடிஞ்சிருச்சு, அது வந்து ஃபிக்ஸட். அதனால தான் அதை என்ன பண்ணுறோம், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸுங்கிறோம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ன்ற உயிர் மாதிரி நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன். அப்போ அந்த உயிருங்கிறது அவ்வளோதான், ஒன்ஸ் போச்சுன்னா போனதான், இருந்தால் இருந்தது தான், அது மாறவே மாறாது, ஃபிக்ஸ்டு. அதே மாதிரி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ங்கிறது என்னது, டேட்டா, கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள். டெக்னிக்கல் அனாலிசிஸ்ங்கிறது உடம்பு, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் உயிர். உயிருங்கிறத விட கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள், உடம்புக்குள்ளே எவ்வளோ கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் ஃபண்டமெண்டல்ன்றோம். அப்போ அதே மாதிரி ப்ரைஸுங்கிறது கண்ணுக்கு தெரியுது, ஏன் இங்கேருந்து இங்கே போயிருக்கு, இங்கேருந்து இது ஒரு படமாக நமக்கு தெரியுது. இதுக்குள்ளே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது வால்யூம்ங்கிறது கண்ணுக்கு தெரியாது. புரியுதுங்களா? அப்போ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாறக்கூடிய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, மாறாத இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸுங்கிறது ஒரு சிக்னல் தான். இண்டிகேட்டர்ஸுங்கிறது எல்லா இண்டிகேட்டர்ஸும் லாபமும் தரும், நஷ்டமும் தரும். அதே மாதிரி எல்லா டெக்னிக்கல் அனாலிசிஸும், இப்போ நான் கூட என்ன சொன்னேன்,
இதில் 10 ஒரு ஷார்ட் டேர்மாக மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணிங்கனாலும் ப்ரைஸை ரீட் பண்ணாலும் 10க்கு 7 ட்ரேட் லாஸ் போகும். நான் தான் பச்சையாக சொல்கிறேன் இல்லையா, டெக்னிக்கல் அனாலிசிஸ்ங்கிறது ட்ரேடை எடுக்கிறதுக்கு முன்னாடி உள்ள ஒரு 20% வேலைகள் தான். 80% வேலைகள் ட்ரேடை எடுத்ததுக்கு அப்புறம் தான் இருக்குது அப்படின்லாம் நான் சொல்கிறேன். அதை நான் ஓப்பனாக சொல்கிறேன், சிலர் சொல்ல மாட்டாங்க. புரியுதுங்களா? லாபமும் தரும், எல்லா இண்டிகேட்டரும் நஷ்டமும் தரும். அது மாதிரி உலகத்திலே கவனிங்க, இதெல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். உலகத்திலேயே லாபம் மட்டுமே தரக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் உலகத்திலே இன்னைக்கு வரைக்கும் இல்லை, இனிமேலும் கண்டுபிடிக்க முடியாது. புரியுதுங்களா? ஏன்னா மார்க்கெட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த கண்ட்ரோலும் மார்க்கெட் இருக்குது. மார்க்கெட் வந்து ப்ரைஸோட நகர்வுகளை மட்டும் இருக்காது. திடீர்னு ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடக்குது, பையர் செல்லரோட இன்வால்மெண்ட் அந்த இடத்துல பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும், அந்த சென்டிமெண்ட்டு மாறும். அதுதான் மார்க்கெட் சென்டிமெண்ட்டுன்றோம். மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் மாறும். புரியுதுங்களா? அதாவது என்ன அர்த்தம், எங்கே பார்த்தாலும் ஃபீவராக இருக்குது அப்படின்னா நமக்கும் ஃபீவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதாவது சென்டிமெண்ட்டுன்றோம், கிளைமேட் சென்டிமெண்ட். நம்ம என்னதான் ஆரோக்கியமாக இருந்தாலும் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு, ஏன் அதிகப்படியான இடத்துல ஃபீவராக இருக்குது, இப்போ நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற மாதிரி தான் மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து மாறும். புரியுங்களா? அப்போ உலகத்தில் நடக்கிற, நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களும் மார்க்கெட் சென்டிமெண்ட்டை பார்க்கணும். அதெல்லாம் உட்காந்து அப்போ பார்த்துட்டு இருக்கணுமா? அதெல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. நியூஸ் எல்லாம் பார்க்கணுமா? தேவையில்லை. மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறவங்க இப்போ ஒவ்வொருத்தவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கணுமா? தேவையில்லை. அப்போ எல்லாமே மாறுன்றது இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம அதை உட்காந்து பார்க்கணும் தானே? உங்களுக்கு லாஜிக் தெரியும், அமெரிக்காவில் ஏதாவது நடந்தால் இங்கே மார்க்கெட்டை பாதிக்குன்றதுனா அப்போ நம்ம உட்காந்து பார்க்கணும் தானே? தேவையில்லை. புரியுதுங்களா? நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னாலும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்து என்ன பண்ண போகிறீங்க? இப்போ இது நடந்தால் இது நடக்க போகுதுன்னு பார்த்துட்டு இருந்து அந்த ரீசன் தெரியறதுனால உங்களுக்கு பணம் வரப்போதா? அது நடக்கிறது நடக்கட்டும், நடந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணுன்றது எனக்கு தெரியுன்ற அந்த கான்ஃபிடென்ட் இருந்து அதுக்கான சொல்யூஷன் உங்கள்கிட்ட இருந்தால் பணம் வரப்போதா? அப்போ ஒரு விஷயத்த சும்மா ரீசனாக தெரியறதுனா, இன்னைக்கு ஏன் மார்க்கெட் இறங்குச்சு தெரியுமா? பிரைம் மினிஸ்டர் பேசினாரு, அதனால இறங்குச்சு. அதெல்லாம் கரெக்ட் தான். நீ என்ன பண்ண அந்த இறக்கத்துல? அதை யூஸ் பண்ணி நீங்க எவ்வளவு சம்பாரிச்சீங்க? அதான மேட்ரு. சும்மா காரணம் தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு ஏன் இது நடந்துச்சு, அன்னைக்கு ஏன் இது நடந்துச்சு, மார்க்கெட்டையே எப்படி நடந்துச்சு, அதான சொன்னேன். மணிக்கணக்கா மார்க்கெட்டை பேசுவான், ட்ரேட் பண்ணி 4 ட்ரேட் பண்ணி லாபம் எடுக்க முடியும்னா எடுக்க முடியாது. அதான் சொன்னேன், பெஸ்ட் ட்ரேடர் கேனாட் பி எ பெஸ்ட் அனலிஸ்ட். ட்ரேட் பண்றவன் அதிகப்படியான ஃபோக்கஸ் ட்ரேடில் தான் இருக்கும், அவனுக்கு ட்ரேட் பண்ண தெரியும். புரியுதுங்களா? தொழில் பண்றவனுக்கு தொழிலா பண்ண தெரியும். ஒரு டீ கடைக்காரரை போயிட்டு அதை வந்து ஒரு அழகா நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னா ஒரு பண்ண தெரியாது. இதே சூப்பரா ஒரு டீ போட்டு தாங்கன்னா போட்டு தருவார். ஒரு டீ கடைக்காரர் போயிட்டு உலகத்துல எங்க தேயிலை அதிகமா விளையுதுன்னு தெரியுமா, பதில் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னா தெரியுமா? அதுல எங்கேயோ விளைஞ்சிட்டு போகுது, எனக்கு அதெல்லாம் தெரியாதும் பாரு. அதான் சொல்றேன், ரொம்ப இன்டெப்தான நாலேஜ் தேவையில்லை. தொழில் பண்றதுக்கு தேவையான விஷயம் பண்ணா யதார்த்தம் தெரிஞ்சா தொழில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி தான். அப்போ எல்லா இண்டிகேட்டரும் லாபமும் தரும், எல்லா இண்டிகேட்டரும் நஷ்டமும் தரும். அது ரொம்ப நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதனால தான் நான் சொல்கிறது, ஒரு ட்ரேட் எடுத்த உடனே தான் நமக்கு 80% வேலைகள் இருக்குது. கரெக்டாக? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலே லாபம் மட்டுமே தரக்கூடிய ஒரே ஒரு இண்டிகேட்டர் உலகத்தில் கிடையவே கிடையாது. லாபம் மட்டுமே தரக்கூடிய ட்ரேடிங் சிஸ்டம் அப்படிலாம் உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அப்படி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே அந்த விஷயம் தெரியும்னா பெரிய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கெல்லாம் தெரியாதா? பெரிய உங்களாலே ஒரு விஷயம் இது ஏஐல நான் பண்றேன் அப்படின்னா உங்களாலே பண்ண முடியும்னா அதே ஏஐ அவங்க சொந்தமாவே கிரியேட் பண்ண முடியாதா? அப்படியெல்லாம் மார்க்கெட் நடக்காது. மார்க்கெட் வந்து நம்மளோட கண்ட்ரோல்ல 30% தான் இருக்கும், நம்மளோட கண்ட்ரோல் மீறி 70% தான் இருக்கும். அது மார்க்கெட்ல நடந்ததுக்கு அப்புறம் அதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணணுன்ற அந்த நாலேஜும் அந்த ஸ்கில்ஸும் மெயின் ஃபிட்னஸும் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை தொழிலாக பண்ணி ஜெயிக்க முடியும். நான் அடிக்கடி சொல்கிறேன், நம்மளோட வேலை வடை போட்டு வைக்கிறதா. எத்தனை மணிக்கு எத்தனை வடை விற்கும், எத்தனை வடை குப்பைக்கு போகும், அதெல்லாம் நம்மளோட கண்ட்ரோலில் கிடையாது. அன்னைக்கு அங்கே நடக்கிற சூழ்நிலைகளை பொறுத்தது. புரியுதுங்களா? என்ன நடக்குன்றதை பொறுத்தது. அது வந்து பையரோட சென்டிமெண்ட்டை பொறுத்தது, அவனோட டேஸ்ட்டை பொறுத்தது. நீங்கள் என்னதான் சூப்பராக நான்வெஜ் பண்ணாலும் இன்னைக்கு ஏதோ ஒரு விரதம்னா என்ன பண்ணுவேன், சாப்பிட மாட்டான். இதான விஷயம். அதுதான் சென்டிமெண்ட்டுன்றோம். அன்னையோட சென்டிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பேர் விரதம் இருக்காங்க அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி தான் பையர் செல்லரோட சென்டிமெண்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இன்னைக்கு எல்லாருமே திங்க் பண்ணணும். நான் எப்படி திங்க் பண்ண முடியும், நான் எப்படி நினைக்க முடியும், நான் நினைச்சா மட்டும் எப்படி நடக்கும்? அதே மாதிரி தான் ஒரு விஷயங்கிறது வந்து என்னோட கண்ட்ரோலில் என்ன இருக்குது, என் பணம் மட்டும்தான் என் கண்ட்ரோலில் இருக்குது. அதை நான் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் ட்ரேடில் 70% சக்ஸஸ் இருக்குது. மிச்சம் 30% வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் 70% வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கண்ட்ரோலில் கிடையாது. அப்போ அந்த கண்ட்ரோல் இல்லாத விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாற்ற முடியாது. ஆனால் அதுக்கு உண்டான சொல்யூஷன் தெரியணும், அதுக்கு என்ன பண்ணணுங்கிற அந்த மெக்கானிசம் தெரியணும். நடந்ததுக்கப்புறம்
அதை பண்ணக்கூடிய விஷயம் நமக்கு தெரியணும். அதனால தான் நான் சொன்னேன், ட்ரேட் எடுக்கிறது 20% வேலை தான். ட்ரேடை எடுத்ததுக்கு அப்புறம் தான் 80% வேலைகள் இருக்கு. அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா இண்டிகேட்டரும் லாபமும் தரும், எல்லா இண்டிகேட்டரும் நஷ்டமும் தரும். உலகத்திலே லாபம் மட்டுமே தரக்கூடிய ட்ரேடிங் சிஸ்டமோ டெக்னிக்கல் விஷயங்களோ கிடையாது. புரியுதுங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இண்டிகேட்டரும் ஒவ்வொரு டைம் ஃப்ரேமுக்கும் வேற மாதிரி வேலை செய்யும். அதனால தான் இண்டிகேட்டரே சுத்தமாக வேணான்னு நான் சொல்கிறேன். 5 மினிட்ல ஒரு இண்டிகேட்டர் வேற மாதிரி வேலை செய்யும், 15 மினிட்ல வேற மாதிரி வேலை செய்யும், 1 ஹவரில் வேற மாதிரி வேலை செய்யும். ஆனால் மார்க்கெட் இண்டிகேட்டரை ஃபாலோ பண்ணாது. மார்க்கெட் வந்து வால்யூமை பொறுத்து ப்ரைஸை ஃபாலோ பண்ணும். எந்த அளவுக்கு வால்யூம் இருக்கோ, பையர் செல்லரோட வால்யூம்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து தான் ப்ரைஸோட மூவ்மெண்ட் இருக்கும். மார்க்கெட் வந்து ப்ரைஸை தான் ஃபாலோ பண்ணுமே ஒழிய வால்யூமை இண்டிகேட்டரை ஃபாலோ பண்ணாது. ப்ரைஸை வந்து அட்ராக்ட் பண்ண, வால்யூமை அட்ராக்ட் பண்ணுறது ப்ரைஸு. ப்ரைஸ் தான் மார்க்கெட்டை லீட் பண்ணி கொண்டு போகும். வால்யூம் தான் மார்க்கெட்டை வந்து லீட் பண்ணி கொண்டு போகும். அதனால மார்க்கெட்டை லீட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் வால்யூம் தான். கரெக்டா? சரி, ஓகே. சரி, நான் உடனே வால்யூம் அனாலிசிஸ் எடுத்து பார்க்குறேன். வால்யூமுக்கு நிறைய இண்டிகேட்டர் இருக்குல்ல, அதெல்லாம் நான் எடுத்து பார்க்குறேன். ப்ரைஸ் ஆக்ஷன் போய் படிக்கிறேன். கரெக்டு, நீங்கள் பார்க்கலாம், எல்லாம் கரெக்டு தான். ஆனால் ட்ரேடுங்கிறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, ட்ரேடுங்கிறது 20% தானே. அதெல்லாம் நீங்கள் பண்ணுறதெல்லாம் படிக்கிறதெல்லாம் 80% ட்ரேடு எடுத்ததுக்கு அப்புறம் தானே. அப்போ ட்ரேடு எடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்னத்தை படித்து என்ன பண்ண? ட்ரேடு எடுக்கும் போதே நீங்கள் வந்து 10,000 வச்சுக்கிட்டு 8,000க்கு பொசிஷன் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்னத்தை படித்து வச்சுருந்தாலும் என்னத்தை பயன்பட போகுது அது? அப்போ ஒன்றுத்துக்கும் பயன்படாது. அதனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஃபண்டமெண்டலுக்கு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மார்க் கொஸ்டின் தான், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. மிச்சம் 80 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடை எடுத்ததுக்கு அப்புறம் தான் இருக்குது. அப்போ எல்லா இண்டிகேட்டரும் லாஸும் தரும், எல்லா இண்டிகேட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படாது, ரீபெயிண்ட் ஆகிட்டே இருக்கும், அது பயன்படாது. மார்க்கெட் வந்து நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி பேஸ்ட் ஆன் ப்ரைஸு, மார்க்கெட்டோட பேஸ்ட் ஆன் வால்யூம், இதை வச்சு தான் மார்க்கெட்டோட நகர்வுகள் இருக்குது. புரியுதுங்களா? ஒன்று. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட நகர்வுகள் உறுதியாக இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஏன்? அடுத்து சைக்காலஜிக்கலாக அப்ளை ஆகும். அதாவது உங்களுக்கு இது சூப்பர் ப்ரைஸுன்னு தெரிகிற ஒரு ப்ரைஸு மற்றவங்களுக்கு இது சூப்பர் ப்ரைஸுன்னு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அது மாதிரி நீங்கள் 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு 12 ரூபா போனால் தான் விற்பேன்னு நினைக்கிற மாதிரி 8 ரூபாய்க்கு வாங்கினாலும் 10 ரூபா போதுமே, 10 ரூபாயே சூப்பர் ப்ராஃபிட்னு நினைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரியே எல்லாரும் நினைக்கிறங்கிற கட்டாயம் கிடையாது. அப்போ மார்க்கெட்டோட சைக்காலஜி, மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் வந்து டோட்டலாக மாறும். புரியுதுங்களா? கரெக்டு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வால்யூம் அனாலிசிஸே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நீங்கள் வச்சுருக்க 10,000க்கு 10 குவான்டிட்டி வாங்கணும்னு நினச்சி வருவீங்க. அதே மார்க்கெட்டுக்குள்ளே 10 கோடி கொண்டு வர்றவர் 10 கோடிக்கு வாங்கணும்னு நினச்சி வருவார். அப்போ அவரோட வால்யூம் அனாலிசிஸ் டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும், வால்யூம் இன்புட் வந்து டோட்டலி வேறு மாதிரி இருக்கும். இதெல்லாம் மார்க்கெட்டுக்கு மாறும். புரியுதுங்களா? அதான் நான் சொல்லலை, உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மார்க்கெட்டில் இன்னும் எல்கேஜி கூட தெரியல, சும்மா ஒரு 4 விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுறீங்க. மார்க்கெட்டை தொழிலாக பண்ணுறது டோட்டலி வேற. புரியுதுங்களா? மார்க்கெட்டில் சும்மா ஏனோ ஏதோ ட்ரேட் பண்ணுறது வேற, தொழிலுங்கிறது வேற. சும்மா வந்து ஏதோ மார்க்கெட்டை வந்து டெஸ்ட் பண்ணுறது வேற. டெஸ்ட்டுங்கிறது சும்மா, புரியுதா? அது ஒரு தொழிலாக பண்ண முடியாது. தொழிலுங்கிறதுனா என்ன? 1ஆம் தேதி நான் வீட்டு வாடகை தர்றேன், 10ஆம் தேதி கடைக்கு வாடகை தர்றேன்னு சொல்லி பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் தொழில். அந்த நேர்த்தியோட பண்ணணும். சும்மா ஏதோ ட்ரேட் பண்ணி பார்ப்போம், வந்தா வரட்டும் போனா போதுங்கிறது அது தொழில் கிடையாது. சும்மா ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க, அவ்வளோதான். தொழில் வேற, சும்மா மார்க்கெட்டில் நானும் இருக்கேங்கிறது வேற. இருக்கேங்கிறதெல்லாம் தொழிலாகாது. 99% பேரில் ஒருத்தராக இருக்கீங்க, நீங்களே இருக்கீங்க தான். ஆனால் தொழில் பண்ணுறவங்கன்றது சீரியஸாக பணக்காரங்க என்ன பண்ணுறாங்களோ, அந்த சக்ஸஸ் பண்ணுற 1% பேர் என்ன பண்ணுறாங்களோ அதை பண்ணுறது தான் தொழில். கரெக்டாக? அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா இண்டிகேட்டரும் ப்ராஃபிட்டும் தராது, எல்லா இண்டிகேட்டரும் லாஸும் தராது. ஏதோ ஒரு இடத்துல 10க்கு 3 ட்ரேடு, அதுதான் சிம்பிளாக ஆரம்பத்திலே வீடியோலே சொல்லிட்டேனே, 10க்கு 3 ட்ரேடு நேச்சுரலாக லாபம் வரத்தான் செய்யும். ஒரு சின்ன குழந்தை ஆர்டர் போட்டாலும் வரும், ஒரு குரங்கு ஆர்டர் போட்டாலும் வரும். மிச்சம் 7 ட்ரேடு நெகட்டிவில் தான் போகும். அப்போ அதெல்லாம் டைட் பண்ண என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் நான் பழைய வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் தான் 80% வேலைகள் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கிளியர் கட்டாக நான் சொல்லியிருக்கேன். கரெக்டாக? சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்போ எல்லா இண்டிகேட்டரும் லாபமும் தரும் நஷ்டமும் தரும். அப்போ இண்டிகேட்டரை தூக்கி குப்பையில் போடுங்கன்னு சொல்லியாச்சு. அது மாதிரி இண்டிகேட்டருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு மாதிரி, நான் அடிக்கடி சொல்கிறதான், ஒரு குருடருக்குள்ள குச்சி மாதிரி தான் இண்டிகேட்டரு. அதை வச்சுட்டெல்லாம் என்ன பண்ண முடியும்? தட்டி 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 தெரிஞ்சுக்கலாமே ஒழிய அதை வச்சுட்டெல்லாம் வேகமாக போக முடியாது. நான் ஓடுறேன் நடக்கிறேன் அதெல்லாம் வந்து ரொம்ப நடக்காது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு 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 இண்டிகேஷன் மட்டும் தான். நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான், காருக்கு ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டு எப்படி திரும்புகிறோம், ஆனால் லெஃப்ட் சைடு திரும்பினாலும் கார் திரும்பும். அதே மாதிரி தான் நீங்கள் இந்த இடத்துல பையின்னு நீங்கள் நினைப்பீங்க,
ஆனால் பெரிய லெவலில் செல்லரோட ப்ரெஷர் அதிகமாகிடுச்சுன்னா மார்க்கெட் கீழே தான் போகும். அப்போ நீங்கள் நினச்சது உங்கள் இண்டிகேட்டர் காட்டினது அத்தனையும் தவிடு பொடி ஆயிரும். அது மாதிரி வெறும் சார்ட் உங்களுக்கு பேசுறது புரியலைன்னா நீங்கள் இண்டிகேட்டர் வச்சு பேசினாலும் அது உங்களுக்கு புரியாது. இண்டிகேட்டர் தேவையில்லை, பியூர் சார்ட்டாக வச்சுக்கணும். எப்பவுமே சார்ட் எந்த அளவுக்கு கிளியராக இருக்கோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு என்ன ஆகும், விசிபிலிட்டி இருக்கும். விசிபிலிட்டினா என்னது, ஒரு காரோட கண்ணாடி எவ்வளவு சுத்தமாக இருக்கோ அவ்வளவுக்கு தான் உங்களுக்கு என்ன நடக்கும், நீங்கள் கிளியராக பார்த்து வண்டி ஓட்ட முடியுங்கிற மாதிரி நான் அடிக்கடி சொல்லுவேன். உங்களோட கார் கண்ணாடி தான் உங்களோட ஸ்க்ரீனு. இப்போ இந்த ஸ்க்ரீனை நீங்கள் எந்த அளவுக்கு கிளியராக வச்சுருக்கீங்களோ, பியூராக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஸ்க்ரீன் சுத்தமாக இருக்குது. அதாவது என்ன அர்த்தம், உங்கள் மைண்டு அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வெறும் சார்ட்டையே உங்களால் ரீட் பண்ண முடியுதுன்னு அர்த்தம். உங்களால் என்னைக்கு நீங்கள் இன்னொரு இதுக்கு பக்கத்தில் நான் இதை பண்ணால் தான் இது எனக்கு தெரியும், இதை செஞ்சால் தான் நான் கண்டுபிடிப்பேன், இதை சொன்னால் தான் புரியும், இல்லை இதை வரைஞ்சால் தான் எனக்கு புரியும், இல்லை இது இந்த டிக்கெட்டர் எடுத்து வச்சா தான் எனக்கு புரியும்னு நீங்கள் பண்ணுறீங்களோ, இன்னும் நீங்கள் மார்க்கெட்டில் பியூர் சார்ட்டை ரீட் பண்ணுறதுக்கு கற்றுக்கிறவே இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் கடைசி வரைக்கும் என்னையாவது எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் ரியல் மார்க்கெட்டில் நீங்கள் 1% அளவுக்கு கற்று தேர முடியாது. ஒஸ்ட்டு பிகம் ஒஸ்ட்டாக தான் மாறும். நீங்கள் மேலே 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 எடுத்து 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 வைக்க 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 என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உங்களால் ரியல் மார்க்கெட்டை நீங்கள் புரிஞ்சிக்கவே முடியாது கடைசி வரைக்கும். அதாவது இண்டிகேட்டருங்கிறது எப்படின்னா, ஒரு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுற மாதிரி. அது பார்த்தீங்கன்னா சில நாள் பார்த்தீங்கன்னா தயிர் சோறு ஊட்டினோம்னா சாப்பிடும். அப்போ அடுத்த நாளும் இதுக்கு தயிர் சோறு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சி அடுத்த நாள் ஊற்றிங்கன்னா அது துப்பிக்கிட்டே இருக்கும். அடுத்த நாள் வேற ஏதாவது கொடுத்தா சாப்பிடும். இல்லை அடுத்த நாள் ஒரு செரலா கொடுத்தா வேகமாக சாப்பிடும். அடுத்து ஒரு 2 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை துப்பிக்கிட்டே இருக்கும். அதுக்கு என்ன பிடிக்குதுன்னு நம்ம ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அதே மாதிரி தான் குழந்தை மாதிரி தான் இண்டிகேட்டர். அதாவது என்ன அர்த்தம், இந்த இண்டிகேட்டர் சூப்பராக வேலை செய்யுதுன்னு பண்ணுவீங்க, 2 ட்ரேடுக்கு அப்புறம் அது வேலை செய்யாது, போட்டு நெகட்டிவ் போயிட்டே இருக்கும். அதனால தான் சொல்கிறது, பியூர் சார்ட்டு, ஒரு பியூர் சார்ட்டில் தான் ப்ரைஸ் இருக்குது, ஒரு பியூர் சார்ட்டில் தான் அதுக்கு உண்டான எல்லாமே இருக்குது. ப்ரைஸு நகர்றதே உங்களுக்கு புரியலைன்னா அதுக்கு மேலே ஒரு இண்டிகேட்டரை தூக்கி வச்சா மட்டும் அது சுத்தமாக புரியாது. அதனால் வெறும் சார்ட்டு, இந்த ஸ்க்ரீன் எந்த அளவுக்கு நீங்கள் கிளியராக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் நீங்கள் க்ளோஸாக அப்ரோச் பண்ண முடியும். அதான் மேட்ரு. எந்த அளவுக்கு கிளியராக இருக்கணும், இந்த மாதிரி எந்த கிறுக்களும் இல்லாமல் பியூர் ஸ்க்ரீனாக இருக்கணும். இப்போ ரீசெட் பண்ணி வச்சு இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு மார்க்கெட் புரியணும். அதனால தான் நாங்கள் ட்ரேட் பண்ணும்போது அங்கே போயிட்டு எந்த புள்ளி குறைக்கிறது, கோலம் போடுறது, இந்த வேலையெல்லாம் நாங்கள் வச்சுக்க மாட்டோம். வெறும் சார்ட்டை வச்சு தான் நாங்கள் ட்ரேட் அப்ரோச் பண்ணுவோம். புரியுங்களா? இதெல்லாம் உங்களுக்கு நான் ஏன் வரைஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு அடிப்படை புரியணுங்கிறதுக்காக. நான் பிளைனாக சொன்னேன்னா உங்களுக்கு புரியாது. இவ்வளோ புரிஞ்சுமே எது ஹை எது லோன்னு கேள்வி கேட்குற ஆள்லாம் இருக்கீங்க. இத்தனை தடவை வரைஞ்சி காட்டுமே எந்த ஹை எடுக்கணும் எந்த லோ எடுக்கணும் இப்படி கேள்வி மட்டுமே கேட்குற ஆள்லாம் இருக்கீங்க. 4 வீடியோ எடுத்து பார்த்தா தெரிய போகுது. அந்த 4 வீடியோ பார்க்கலாம் முடியாது. இவருக்கு அப்படியே வாயில் அப்படியே எடுத்து ஊட்டி விடணும். உட்காந்து எதையுமே பண்ண மாட்டார். அதான் சொல்லுவேன்ல, அடிக்கடி சொல்லுவேன், கல்யாணம் என் செலவில் பண்ணி வைப்பேன், இவர் போய் குடும்பத்தை நடத்துவார். புரியுதா? இவர் நோகாமல் படுத்து கிடப்பார். அதாவது என்ன அர்த்தம், நீ ஒரு விஷயத்த கஷ்டப்பட்டு நீ தான் அதை தேடணும், நீ தான் கண்டுபிடிக்கணும். அவர் அவுட்லைனாக சொல்கிறேன்னா 4 தடவை அந்த வீடியோ எடுத்து பார்த்தா தெரிய போகுது. எல்லாத்துக்கும் கேள்வியாக கேட்டுட்டு உட்காந்துருக்கு. இது எப்படி பண்ணணும், இந்த கையை எப்படி எடுக்கணும், அந்த கையை எப்படி எடுக்கணும், அதுக்கான விலையை கொடுத்தா தானே அது கிடைக்கும். உட்காந்து ஒரு 10 சார்ட்டை எடுத்து பார்த்தா தெரியுது, 2 வீடியோ எடுத்து பார்த்தா புரியுது, அவ்வளோதானே. இந்த வீடியோவில் அதுக்கான விஷயம் இல்லை, இன்னும் 2 வீடியோ எடுத்து பார்ப்போம், அதே விஷயம் பண்ணியிருப்பாங்க தானே, அதை எடுத்து பார்த்தா எப்படி பண்ணுறாங்கன்றது தெரியும். அதெல்லாம் பண்ண மாட்டார் இவர். அப்படியே உடனே கேள்வி கேட்டவொடனே இவருக்கு பதில் ஒருத்தர் உட்காந்து பதில் சொல்லிக்கிட்டே உட்காந்துருக்கணும். புரியுதுங்களா? இப்போ இவங்கெல்லாம் ட்ரேட் பண்ணி என்னத்தை அள்ளி காட்ட போகிறீங்க, ஒரு அடிப்படையான உழைப்பே போடலை. அப்போ சோம்பேறியாக இருக்கிறவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. தேடணும், தேடுனா தான் கிடைக்கும். அதுக்கான விலையை கொடுக்கணும், அதுக்கான விலையை கொடுத்தா தான் கிடைக்கும். உலகத்தில் எதுவுமே சும்மா கிடைக்காது. இயற்கை யாருக்குமே அதோட விலையை கொடுக்காம சும்மா கொடுக்காது. அப்படியே சும்மா கொடுத்தாலும் அதை நீங்கள் காப்பாற்ற மாட்டீங்க, அதான் பிரச்சனை. புரியுதுங்களா? சும்மா கொடுக்குறதெல்லாம் நீங்கள் காப்பாற்ற மாட்டீங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு விலை இருக்குது. அந்த விலையை நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் அதுக்கான வழி என்னன்னு தெரியும். வழி தெரிஞ்சால் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை காப்பாற்றவும் செய்வீங்க. ஸோ அப்போ என்ன நடக்கும், எல்லா இண்டிகேட்டரும் லாபமும் தராது, எல்லா இண்டிகேட்டரும் நஷ்டமும் தராது. இண்டிகேட்டருங்கிறது அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா நஷ்டம் மட்டும்தான் தரும். ஓவரால் 10க்கு 7 ட்ரேடு எல்லா இண்டிகேட்டரும் லாஸ் மட்டும்தான் தரும். அப்போ வெறும் ப்ரைஸையும் நீங்கள் அதோட நகர்வுகளையும் உங்களுக்கு மூவ் பண்ண தெரிலனா நீங்கள் எத்தனாயிரம் இண்டிகேட்டர் எடுத்து பழகினாலும் உங்களுக்கு இது பண்ண முடியாது. அது மாதிரி படமாக படிக்கிறது. படமானா எப்படி, இந்த பேட்டர்ன், மார்னிங் ஸ்டாரு, ஷூட்டிங் ஸ்டார்னு அப்படியெல்லாம் எல்லா இடத்துலையும் மார்க்கெட்டை எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி படத்தெல்லாம் உருவாக்காது. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி படம்லாம் மார்க்கெட்டில் இம்ப்ரெஷன் வராது. புரியுதுங்களா? மார்க்கெட்டை படமாக பார்க்கக்கூடாது,
ப்ரைஸாக பார்க்கணும். ப்ரைஸை வேணால் படமாக பார்க்கலாம். இந்த படத்துக்குள்ளே ஒரு படம் போட்டு இவர் ஒரு படம் தனியாக ஒரு படம் போட்டு பார்க்குறது அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வேலை செய்யாது. சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அதான் சொல்லல, அதெல்லாம் உங்களோட டைம் வேஸ்ட்டு. அதான் சொல்லல, 10 மார்க் கொஸ்டினுக்கு போயிட்டு நீங்கள் ஒரு வருஷமாக உட்காந்து படிக்கிற மாதிரி. எதுக்கு அவ்வளோ படிக்கணும்? 10 மார்க் கொஸ்டினுக்கு எவ்வளோ படிக்கணுமோ எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணணுமோ அவ்வளோ பண்ணால் போதுமே. ஆனால் உண்மையான விஷயம் எங்கே இருக்குது? 90 மார்க்கு ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் தான் 80% வேலைகள் இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் இதை தொழிலாக வந்து நீங்கள் பண்ண முடியும். கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேட்டர் எடுத்துக்கிறீங்க. இப்போ 5 மினிட்ல பை காட்டுது, 15 மினிட்ல செல் காட்டுது, 1 ஹவரில் பை, 4 ஹவரில் செல்லு, டேல பை இப்படி காட்டுச்சு அப்படின்னா மார்க்கெட் எந்த பக்கம் போகும்? நீங்களே யோசிங்க. மார்க்கெட் எந்த பக்கம் போகும்? 4 டைம் ஃப்ரேம் எடுத்தால் அதே இண்டிகேட்டர் தான் வச்சுருக்கீங்க. அது 4 இடத்துலையும் 4 விதமாக காட்டுது. சரி மார்க்கெட் போகிறது இருக்கட்டும், நீங்கள் என்ன தான் முடிவு எடுப்பீங்க? யோசிங்க. இப்போ புரியுதா? இண்டிகேட்டருங்கிறது வேலை செய்யாது. இண்டிகேட்டர் வேலை செய்யாது. அதனால தான் சொல்கிறேன், வெறும் சார்ட்டை வச்சு இப்போ நானே அப்கிரேட் பண்ணி காட்டுறேன், டவுன் கிரேட் பண்ணி காட்டுறேன். அப்போ என்ன ஆகுது? உங்களுக்கு அந்த பவுண்டரி தெரியுது. இங்கே போனால் இங்கே தான், இங்கே வந்தால் இங்கே தான் அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. இவ்வளோ தெரிஞ்சால் பார்த்தாதா? இது இது இவ்வளோ கிளியராக முதல்ல எந்த இண்டிகேட்டரும் முதல்ல சொல்லும்? அதை யோசிங்க. இப்போ எல்லா இண்டிகேட்டரும் எல்லா ஃப்ரேம்லையும் ஒரே மாதிரில வேலை செய்யணும். இப்போ நான் இங்கேயும் 1 மினிட் ஒரு ஒரு 1 மினிட்டை எடுத்து வரைஞ்சா கூட அதிகபட்சம் இருக்கிற லோவுக்கு வரைகிறேன், ஹைக்கு வரைகிறேன், இல்லை பையர் கொண்டு போனதுக்கு வரைகிறேன், இல்லை செல்லர் கொண்டு வந்ததுக்கு வரைகிறேன். அவ்வளோதானே வரைகிறேன். அப்போ அதே தானே டேக்கு வரைகிறேன். அப்போ எல்லா இடத்துலையும் யூனிஃபார்மாக இருக்கா? இது ரெண்டாவது, எந்த இடத்துலையாவது குழப்பம் இருக்கா? ஒரு குழப்பமும் இல்லை. ஈஸியாக நீங்கள் வந்து டெக்னிக்கலை வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். அப்போ இண்டிகேட்டர் வந்து ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் ஒவ்வொரு மாதிரி காட்டும். அப்போ என்ன நடக்கும்? அதெல்லாம் வந்து இண்டிகேட்டர் உங்களுக்கு பயன்படாது. இது எதுக்காக நான் இண்டிகேட்டர் சொல்கிறேன்னா, நான் அத்தனை லட்சம் ரூபாய்க்கு நான் இண்டிகேட்டர் மட்டுமே வாங்கியிருக்கேன் என்னோட லைஃப்பில். அதனால தான் இதெல்லாம் வேணான்னு சொல்கிறேன். நீங்கள் எந்த இண்டிகேட்டரை எடுத்து கொடுத்தா கூட அந்த இண்டிகேட்டரை பற்றியே என்னால் ஒரு நாள் 2 நாள் பேச முடியும். அதோட டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஒரு இண்டிகேட்டரை பற்றியே என்னால் பேச முடியும். மணிக்கணக்கா, வாரக்கணக்கா பேச முடியும். அதனால தான் வேணான்னு சொல்கிறேன். அதனால தான் என்ன சொல்கிறேன், ஸ்டாப் லாஸ்லாம் வைக்க வேணான்னு சொல்கிறேன். ஸ்டாப் லாஸுங்கிறது காரில் இருக்கிற பிரேக் மாதிரி. காரில் பிரேக் இருக்குன்றதுனால கார் ஓட்ட முடியாது. நீங்கள் காரை ஓட்ட முழுசாக கற்றுக்கிட்டா தான் ஓட்ட முடியும். கற்றுக்கிட்டு தேவைப்படும் போது பயன்படுறதுக்கு தான் பிரேக்கே ஒழிய, உங்களுக்கு காரே ஓட்ட தெரியாமல் பிரேக் இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கலான்னு போனீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காரை வேணால் உருட்டலாம், மெதுவாக நகர்த்தலாம், ஓட்டலாம் முடியாது. என்ன பர்பஸ்க்காக அந்த காரில் நீங்கள் உட்காந்துருக்கீங்களோ அந்த பர்பஸ் நடக்காது. அவ்வளோதான் விஷயம். அது மாதிரி ட்ரேடை சும்மா 1-2 ட்ரேடு சும்மா கச்சாமுச்சான்னு பண்ணிட்டு இருக்கிறது வேற, கமிட்டடாக தொழில் பண்ணுற மாதிரி மாதம் ஆனால் இவ்வளோ ப்ராஃபிட் எடுக்குங்கிறது வேற. தொழில் வேற, சும்மா உட்காந்துக்கிட்டு சும்மா சின்ன குழந்தை இந்த ஆஃப் ஆகி கிடக்கிற காரை போயிட்டு ஸ்டேரிங்லாம் ஆட்டிட்டு கியரெல்லாம் ஆட்டிட்டு உட்காந்துருக்கும் பாருங்க, அந்த மாதிரி வேலைகள் தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அதான் நான் சொல்கிறேன் இல்லையா, அது அந்த மாதிரி வேலைகள் தான் நீங்கள் பண்ணுறீங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் எல்கேஜி பால்வாடின்னு சொல்கிறது காரணமே அதான். புரியுதுங்களா? நீங்கள் பண்ணுற வேலையெல்லாம் சும்மா மார்க்கெட்டில் பால்வாடி பண்ணுற வேலை, சும்மா ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதான் சொல்ல, ஆஃப் ஆகி கிடக்கிற காரை போயிட்டு உட்காந்துக்கிட்டு உருன்னு நீங்களா வாயில் கத்திக்கிட்டு சின்ன குழந்தைலாம் ஓட்டும் பார்த்தீங்களா? அதுக்கு ஒரு சந்தோஷம், நம்ம உண்மையிலே கார் ஓட்டுற மாதிரி. அப்படித்தான். அதே மாதிரி அந்த மாதிரி சந்தோஷப்படுங்க, அவ்வளோதான். அந்த சந்தோஷம் தான் அதிகபட்சம் உங்களுக்கு கிடைக்கும். அதுவுமே கிடைக்காது, அதுலேயுமே ஏதாவது வந்தால் தானே கிடைக்கும். இங்கே தான் போயிட்டு தானே இருக்குது, அப்புறம் எப்படி அதுவுமே கிடைக்கும்? அந்த அற்ப சந்தோஷம் கூட கிடைக்காது. ஆனால் நம்மளோட ஸ்டூடெண்ட் பாருங்கள், ட்ரேட் பண்ணும் போது ஜாலியாக இருக்குன்றாங்க, ரிலாக்ஸாக இருக்குன்றாங்க. இப்போ லைவ் மார்க்கெட்டில் ரியலாக ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஜாலியாக இருக்குன்னா அப்போ யோசிச்சு பாருங்க, அப்போ அவங்களால எந்த அளவுக்கு மார்க்கெட்டை அப்ரோச் பண்ண முடியுது? அப்போ எந்த அளவுக்கு ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணணுன்றதை தெரிஞ்சு வச்சுருக்காங்க, ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணணுங்கிறத எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. அதனால தான் அவங்களால ஜாலியாக இருக்க முடியுங்கிற அந்த வார்த்தை யூஸ் பண்ண முடியுது. மார்க்கெட் வேகமாக போகுது, ஸ்லோவாக போகுது, மேலையும் போகாமல் இருக்கு, எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு அதே விஷயம் தானே அவங்களுக்கு இருக்குது. இப்போ அவங்களுக்கு மட்டும் எப்படி ஜாலியாக இருக்குது? ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ஸோ அதனால் ஒவ்வொரு விஷயம் இப்போ நான் இண்டிகேட்டரை பற்றி ஓரளவு அவுட்லைன் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் கம்மி தான், இன்னும் நிறையா இருக்குது. இண்டிகேட்டரை பற்றி நம்ம பேச ஆரம்பித்தாலும் எத்தனை நாளைக்கு வேணாலும் பேசலாம், கழுவி கழுவி ஊற்றலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இண்டிகேட்டரில். இது முழுசாக பேசணுன்னா நீங்களாம் இண்டிகேட்டர் தூக்கி அப்படியே தூர வீசிட்டே போயிடுவீங்க. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஒரு இண்டிகேட்டரை பற்றி. நான் சும்மா அவுட்லைனாக ஒரு 4-5 பாயிண்ட் அளவில் தான் சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா? ஸோ அதனால் இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒவ்வொன்றா பாருங்கள். அது மாதிரி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காலஜி, ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல், இதில் உள்ள அடிப்படையான விஷயங்கள் மட்டும் பார்க்கலாம். நான் ரொம்ப இன்டெப்த்தாலாம் சொல்லித்தர முடியாது. சொல்லி தந்தாலும் உங்களுக்கு என்ன ஆகும், அந்த ஃபிட்னஸ் இருந்தால் தான் நீங்கள் பண்ண முடியும். புரியுதுங்களா? 100 தோசை நான் போட்டு காட்டுறதுனால உங்களுக்கு தோசை சுட வராது.
புரியுதுங்களா? தோசை நல்லா சுட தெரிஞ்சவரோட பக்கத்துல இருந்து 10 தோசையை கருக்கி 10 தோசையை கிழிச்சு 10 தோசையை உடைச்சு 10 தோசையை பிச்சு ஏதாவது பண்ணாதான் ஒரு 100 தோசைக்கு அப்புறம் நீங்க தோசை ஒழுங்கா சுட்டு எடுக்க முடியும். அதே மாதிரிதான் தொழிலா கத்துக் கொடுக்குற ட்ரைனிங் வேற. சும்மா போயிட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சும்மா எங்கேயோ பண்டபாத்திர கடையில போயிட்டு ஏதோ ஒன்று படிக்கிறது வேற. அதெல்லாம் படிச்செல்லாம் தொழிலா பண்ண முடியாது. நீங்க நல்லா தொழில் பண்ண தெரிஞ்சவரோட சேர்ந்து அவர் உங்களுக்கு கூடவே இருந்து சொல்லி கொடுத்து நீங்க தப்பா பண்ணி அதுக்கப்புறம் தான் சரியா பண்ண முடியும். இதான் விஷயம். புரியுங்களா? இந்த விஷயம் புரிஞ்சா நீங்க தொழில ஜெயிக்கலாம். இல்லைன்னா நீங்க எங்கேயாவது போயிட்டு ஒரு கோர்ஸா படிச்சுக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியதான். ஏதாவது யூடியூப் சேனல் ஒவ்வொரு சேனலா நோண்டிக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியதான். புரியுதுங்களா? மார்க்கெட்ல ஏதாவது சம்பாரிச்சிங்களா? அவ்வளோ டைம் போட்டு ஏதோ ஒன்று விஷயம் யூடியூப்பா பார்த்தீங்களா? ஏதாவது சம்பாதிச்சிருப்பீங்களான்னா அது ஒன்றும் நடக்காது. இருக்கிற சட்டை வேணா கிழிஞ்சு போகும். அவ்வளோதான். சட்டையை கிழிச்சிக்கிட்டு வேணா தெரியலாம். ஏன்னா அதான் நான் சொல்றேன் இல்லையா, நீங்க வெறும் 10 மார்க்குக்கெல்லாம் இவ்வளவு உட்காந்து படிச்சீங்கன்னா நீங்க அதை தொழிலா அதான் சொல்ல இந்த வெறும் சாட்டை உங்களுக்கு புரியாம இதுக்கு பக்கத்துல நீங்க ஒரு இண்டிகேட்டரை எடுத்து என்னைக்கு இண்டிகேட்டர் எடுத்து பக்கத்துல வச்சிட்டீங்களோ அன்னைக்கு மார்க்கெட்டுக்கும் நீங்களும் ரொம்ப தூரம் போயிட்டீங்கன்னு அர்த்தம். கடைசி வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட் புரியாது. நீங்க உலகத்துல இருக்கிற எதை வேணாலும் எடுத்து வைங்க இண்டிகேட்டர்னு சொல்லி எடுத்து வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் புரியலன்னு அர்த்தம். புரியாது. புரியலைங்கிறத விட புரியாது. ஏன்னா அது வேற ட்ராக்ல போகும், ப்ரைஸ் வேற ட்ராக்ல போகும். ரெண்டும் ஒன்னாவே சேர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. புரியுதுங்களா? இல்லாட்டி லேட் ஆகும், டிலேடா காட்டும். இது எங்கேயோ போயிருக்கும், இப்ப பையன்னு சொல்லி காட்டும். இனி பையன் இருந்தா கவுண்டர் பண்ணி சொல்ற மாதிரி லைட்டை அமர்த்தினா என்ன அமர்த்தல என்னங்கிற மாதிரி இதை சொல்லுவான்ல, நீ வயசுக்கு வந்தா என்ன வரல என்னன்ற மாதிரி. இப்ப என்ன ஆகும், எங்கேயோ போனதுக்கு அப்புறம் ஓவர் வேல்யூ போனதுக்கு அப்புறம் பை அப்படின்னு காட்டும். புரியுதுங்களா? எல்லாமே அவங்களுக்காக டிசைன் பண்ணதானே, உங்களுக்காக உட்காந்து வேலை மனக்கட்டு யாரும் இது பண்றது இல்லை. அப்போ பையன் காட்டும். அப்போ இவன் அண்டர் வேல்யூல வாங்கினதான் ஓவர் வேல்யூல வைக்கும்போது பையன் காட்டும். நீங்களும் வாங்கி வச்சுட்டு உட்காந்துருப்பீங்க. அவ்வளோதான் விஷயம். இதுதான் அடிப்படையில் என்ன நடக்குது. பணக்காரன் உங்களோட பணத்தை எடுக்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் மார்க்கெட்டில் டிஃபால்ட்டாக பண்ணி வச்சிருக்கான். நீங்கள் எவன் உங்களை அந்த ஆடு சொல்லுவாங்கள்ல, ஆடு வந்து கசாப்பு கடைக்காரனே நம்புறது. எப்போ பார்த்தாலும் என் ஓனர் ரொம்ப தங்கமான மனுஷனாக இருக்காரு, எப்போ பார்த்தாலும் எனக்கு அகத்திக்கீரை கட்டாக கொடுக்குறாருன்னு ஆடு நினச்சிக்க வேண்டியதான். புரியுதுங்களா? நீங்கள் நினச்சிக்க வேண்டியதான், நான் 10,000 கொண்டு போனால் 1,00,000 மார்ஜின் தர்றாங்க இந்த புரோக்கர், சூப்பர் புரோக்கர். 50 டைம் தர்றாங்க, 100 டைம் தர்றாங்க, 200 டைம் மார்ஜின் தர்றாங்க, சூப்பர் புரோக்கர்னு அவன் நினைச்சுக்கிற வேண்டியதுதான். உங்களை யாருன்னே தெரியாதவன் உங்களுக்கு ஒருத்தன் உங்களை நம்பி இப்போ இவ்வளவு பணத்தை மார்ஜினா தர்றான்னா என்ன வச்சாருதான், நீங்க தான் பலியாடுன்னு அர்த்தம். கூட பிறந்த அண்ணன் தம்பி மாமன் மச்சானே காசு தர மாட்டான் உங்களை நம்பி. இப்போ எவனோ ஒருத்தன் டெல்லியில இருக்கவன் துபாயில இருக்கிறவன் உங்களை நம்பி தர்றான்னா நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். கசாப்பு கடைக்கார அகத்திக்கீரை கட்டு கொடுக்குற மாதிரி அவன் உங்களுக்கு மார்ஜினை கொடுக்குறான். மொத்தத்துல உங்களை வச்சு செய்ய போறான்னு அர்த்தம். நீங்க என்ன பண்ணுவீங்க, கொண்டு போனது 10,000 இருக்கும், அவன் தர்ற லிமிட் மார்ஜின் எல்லாம் சேர்த்தா 10 லட்சத்துக்கு ட்ரேட் பண்ணலாம் அப்படிம்பான். 1000 டைம்ஸ் மார்ஜின் தரேன், நீங்களும் என்ன பண்ணுவீங்க, ஓ சூப்பர் அப்படின்னு பண்ணிடுவீங்க. அது 2 ட்ரேட்ல அந்த 10,000 பிச்சுக்கிட்டு போயிடும். அவன் என்ன பண்ணுவான், நீ செத்தாலும் சரி பொழத்தாலும் சரி எனக்கு புரோக்கரேஜ் வந்துடும், நீ போட்ட லாட்டுக்கு என்னோட பைசா உன் பைசாவோட நஷ்டம் வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். அதை தாண்டி போச்சுன்னா நம்ம டிஃபால்ட்டாக ட்ரேட்டை நானே கட் பண்ணிட்டு நான் என்னோட லாபத்தை புரோக்கரேஜோட எடுத்துப்பேன்னு எடுத்துப்பான். அப்போ யார் இப்போ பலியாடு, நீங்கள் தான் பலியாடு. அப்போ இந்த மாதிரி அடிப்படையே உங்களுக்கு புரியல. அதான் சொல்லலை, நீங்கள் வந்து சும்மா எல்கேஜி ஸ்டூடெண்ட் கூட கிடையாது, பால்வாடி. எல்கேஜி கூட ஏபிசிடி சொல்லனா தெரியும். இந்த பச்சை கலர் காமிச்சா இது பச்சை கலரு, சிவப்பு கலர் காட்டா சிவப்பு கலர், ஆரஞ்சு காமிச்சா ஆரஞ்சு, ஆப்பிளை காமிச்சா ஆப்பிள்னு சொல்ல தெரியும். உங்களுக்கு அது கூட தெரியல. அதனால தான் பால்வாடின்னு சொன்னேன். அது போகும். பால்வாடி என்ன பண்ணும், அதிகபட்சம் பால்வாடிக்குள்ளே படுத்தே கிடக்கும். ஏதாவது சத்து மாவு கொடுத்தாங்கன்னா அதை தின்னுட்டு பாதி மேலே கீழே உடச்சி போட்டு பாதி தின்னுட்டு வீட்டுக்கு வந்து சேரும். அவ்வளோதான். அந்த வேலை தான் நீங்கள் மார்க்கெட்டில் பண்ணுறீங்க. 24 மணி நேரம் சாட்லேயே உட்காந்துருக்குது பேனு. அது ஏதாவது பணம் வந்திருக்குமானா பணம் வராது. அங்கேயே படுத்து கிடக்கிற மாதிரி, பால்வாடியிலே படுத்து கிடக்கிற மாதிரி மார்க்கெட்டில் எப்போ பார்த்தாலும் அங்கேயே கிடக்கிறது. அதாவது நிறைய பேர்லாம் என்ன கேட்டுக்கிறது, நீங்கள் எப்போ பார்த்தாலும் பிஸியாக இருப்பீங்கல்ல சார், ட்ரேட் பண்ணுறீங்க, சாரி உங்கள் டயத்தை நான் எதுக்கு பிஸியாக இருக்க போகிறேன். நீங்கள் நினச்சிக்கிறது அப்படி. அதான் சொல்லலை, நல்லா ட்ரேட் பண்ணி ஒருத்தன் சம்பாதிக்கிறான்னா அவன் பிஸியாகவே இருப்பான்னு நினச்சிக்கிறது. நீங்கள் நினச்சிக்கிறது அப்படி. பணக்காரனா பயங்கர பிஸியாக இருப்பாங்க. எவன் சொன்னவன் பணக்காரனா பயங்கர பிஸியாக இருப்பான்னு? அவன் அதுக்கு உண்டான அந்த செட்டப்பை அவன் ரெடி பண்ணி வச்சுட்டு அவன் பாட்டுக்கு ஜாலியாக தான் இருப்பான். புரியுதா? நீங்க நினைச்சுக்க வேண்டியதான் பயங்கர பிஸியா இருப்பாங்க. யார் சொன்னா? பிஸியா இருக்கிற சரவணா ஸ்டோர் ஓனரா போய் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு? பிஸியா இருக்கிற எப்படி படத்துல நடிக்க முடியும்? யோசிங்க. பிஸியாலாம் இல்லை. அந்த ஷெட்யூலை வந்து யாராட்ட எந்தெந்த பொறுப்பை கொடுக்கணுமோ, எந்தெந்த இடத்துல எதை பண்ணணுமோ அதை பண்ணி வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு உண்டான வேலையை அது பார்க்குது. அந்த செட்டப் வந்து அவங்களுக்கு உண்டான ரிவார்டை கொடுத்துட்டே இருக்கு. இதுதான் பேசிவ் இன்கம்ங்கிறது.
அதே மாதிரி ட்ரேடில் நீங்கள் வந்து அந்த விஷயம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் மணிக்கணக்காலாம் மார்க்கெட்டில் உட்கார தேவையில்லை. 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காந்தானா அன்னைக்கு ஒன்று ட்ரேடை எடுத்து நீங்கள் போயிட்டே இருக்கலாம். அதான் நான் சொல்லலையா, நல்லா ஒரு விஷயம் அனுபவம் ஆக 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 உங்களோட டைம் குறையணும். அதானே கரெக்டு. அனுபவம் ஆக ஆக 25 வருஷமா நான் மார்க்கெட்டில் உட்காந்துருக்கேன், இன்னைக்கும் போயிட்டு நான் 10 மணி நேரம் உட்காந்துருக்கேன்னா அப்போ எனக்கு மார்க்கெட்டில் ஒன்றுமே தெரியலன்னு தானே அர்த்தம். யோசிச்சு பாருங்க. அதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இன்னைக்கு வரைக்கும் நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் கிளைண்ட்டோட அக்கௌண்ட்டுக்கு 15 நிமிஷம் தான் டைம் போடுவேன். அதுவே அதிகம். ஃப்ரீ டைமில் 15 நிமிஷம் தான் போடுவேன். அது மாதிரி என்னோட காப்பி ட்ரேடர்ஸுக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு 1/2 hour 1 hour தான் அதிகபட்சம் டைம் போடுவேன். அதுவே அது ஜாஸ்தி. அவ்வளோதான் நம்ம மொத்த மார்க்கெட்டுக்கு போடுற டைமே. புரியுதுங்களா? ஸோ அதுக்கப்புறம் மீத உள்ள டைம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கிளைண்ட் மீட்டிங் ஏதாவது இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி செஷன் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் அதிகப்படியாக பண்ணிட்டு இருக்கேன். மற்றபடி பெரிய பிஸியாலாம் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதெல்லாம் சும்மா உங்களை பழக்கப்படுத்துறது. மார்க்கெட்டில் பயங்கர பிஸியாக இருக்கு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அவன் சம்பளம் கொடுக்குறவன் உங்களை உட்காந்து பொழுதனைக்கு உட்கார வைக்கிற மாதிரி என்ன பண்ணுது, வேலை இருந்தாலும் இல்லைனாலும் உட்கார வைக்கிற மாதிரி மார்க்கெட் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் போட்டு சும்மா உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க. அப்படிலாம் தேவையே கிடையாது. ஒரு நிமிஷம் சார்ட் எடுத்து கூட நீங்கள் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அது நெகட்டிவில் போனால் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சால் அதுதான் முக்கியம். நீங்கள் ஒரு முன்னாடி உள்ள வேலையை மட்டும் தான் பார்க்குறீங்க, பின்னாடி உள்ளதெல்லாம் நீங்கள் அதை பற்றி நினைக்க கூட மாட்டீங்க. அங்கே இல்லை விஷயம். ஒரு ட்ரேடு நெகட்டிவில் போகிறது என்ன எப்படி அதை சரி பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் எந்த ஃப்ரேமில் வேணாலும் ட்ரேட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? அதனால மார்க்கெட்டில் ரொம்ப பிஸிலாம் தேவையில்லை. நான் அடிக்கடி சொல்கிறது தான், சர்ஜரி பண்ணுற டாக்டர் 2 மணி நேரம் தான் ஹாஸ்பிட்டலில் இருப்பார். ஆனால் அந்த சர்ஜரிக்கு கூட்டி தொடச்சி எடுத்து பெருக்கி அதை க்ளீன் பண்ணி பெட்ஷீட்டை விரித்து எல்லா டூல்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறவங்க தான் 8 மணி நேரம் 10 மணி நேரம் டாக்டர் வரக்கு முன்னாடியே போயிருப்பாங்க. அவர் சர்ஜரி பண்ணிவிட்டு க்ளவுஸை கழட்டி போட்டு சானிடைஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டே இருப்பார் பேமெண்ட் வாங்கிட்டு. இல்லாட்டி பேமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு போயிடும். அதுக்கப்புறம் அதை எடுக்கிறவன் துடைக்கிறவன் குப்பை அள்ளி கொண்ட கொட்டுறவன்லாம் உட்காந்து யார் பண்ணுவா, கீழே உள்ளவங்க தான் பண்ணுவாங்க, டாக்டர் பண்ண மாட்டார். அதே மாதிரி தான் மார்க்கெட் உங்களுக்கு நல்லா இது தொழிலாக தெரிஞ்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கான செட்டப் நீங்கள் ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பேசிவ் இன்கமாக சம்பாரிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன். இப்போ KFC இருக்குது, அமெரிக்காவில் இருக்கார் அதோட ஓனர், ஃப்ரான்ச்சைசி ஓனர். அப்போ அவர் என்ன அமெரிக்காவில் வந்து எல்லா KFCக்கும் வருஷத்துக்கு ஒரு இடம் வந்து பார்த்துட்டா போகிறாரு? எந்த கடைக்கும் அவர் இன்னைக்கு வரைக்கும் 90% கடைக்கு அவர் போயிருக்க கூட மாட்டார். ஆனாலும் அவருக்கு உண்டான வருமானம் போயிட்டுருக்கு. அதுதான் அதுக்கான செட்டப்புங்கிறது. அதே மாதிரி தான் ட்ரேடுங்கிறது ஒரு நல்ல ஒரு தொழில். அது நீங்கள் அழகாக ஒரு பேசிவ் இன்கமாகவே இதை நீங்கள் பண்ணலாம். நிறைய டைமெல்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய படிச்சிருக்கணும் தேவையில்லை, நிறைய பணம் போடணும் தேவையில்லை, அது மாதிரி நிறைய என்ன சொல்கிறது டைம் போடணும் தேவையில்லை. உங்களுக்கு சார்ட்டை ரீட் பண்ண தெரிஞ்சுன்னா அடுத்த மார்க்கெட் எங்கே போகும் எங்கே வருங்கிறத உங்களால் 100% கண்டுபிடிக்க முடியும். அந்தந்த இடத்துல மார்க்கெட்டை நீங்கள் இன்புட் கொடுக்க தயாராக இருந்தால் போதும். அந்த இடத்துல ஒரு அலர்ட்டை செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்தால் உங்களுக்கு அலர்ட், உங்கள் மொபைலில் அலர்ட் வரப்போகுது, அவ்வளோதான். இல்லைன்னா தேவையில்லை. புரிஞ்சுங்களா? அதெல்லாம் சொல்லலை, நீங்கள் நினைக்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் நினைக்கிறதுக்கே எல்லாத்துக்கும் ஆப்போசிட் மார்க்கெட். புரிஞ்சுங்களா? எல்லாத்துக்கும் ஆப்போசிட். 10,000 கொண்டு போயிட்டு டெய்லி 10,000 எடுக்கணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் அப்படியெல்லாம் ரியல் மார்க்கெட் இருக்காது. 10,000 கொண்டு போயிட்டு 10,000 டெய்லி எடுக்கணும்னா தான் எல்லாருமே இந்த தொழிலை பண்ணுவானே. பெரிய பெரிய பணக்காரலாம் எதுக்கு உங்களுக்கு சிம்மை விற்றுவிட்டு அவன் ஹலோ ரீசார்ஜ் பண்ணுங்க 2 நாள் தான் இருக்குது 3 நாள் தான் இருக்குன்னு அவன் எதுக்கு கால் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும்? அப்படிலாம் கிடையாது. மற்ற உலகத்தில் இருக்கிற எல்லா தொழில் மாதிரி இதுவும் ஒரு தொழில், அவ்வளோதான். அங்கே என்ன லாபம் நஷ்டம் இருக்கோ அதே மாதிரி லாபம் நஷ்டம் இங்கேயும் இருக்குது. அங்கே எப்படி அது சரியாக கரெக்ட் பண்ணி சரியாக பண்ண தெரிஞ்சால் லாபம் எடுத்து மேலே லாபம் பார்த்துட்டே இருக்கலாமோ, அதே மாதிரி இங்கேயும் நஷ்டத்தெல்லாம் உங்களால் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சு அதுக்கான மெக்கானிசம்லாம் தெரியுதுன்னா இங்கேயும் லாபத்து மேலே லாபம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். படித்தவன் தான் பண்ண முடியுங்கிறது பொய், நிறைய பணம் வேணுங்கிறது பொய், நிறைய டைம் போடணுங்கிறது பொய், நிறைய கற்றுக்கணுங்கிறது பொய், எல்லாமே பொய் தான். அது மாதிரி 10,000 கொண்டு போனால் டெய்லி 10,000 எடுக்கிறதுங்கிறதுலாம் பொய். அப்படிலாம் எடுக்க முடியாது. அதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்குங்கிறக்கா எல்லாருக்கும் 1 கோடி ரூபா லாட்ரியில் விழுகாது. லாட்ரி மாதிரி மார்க்கெட் அப்ரோச் பண்ண முடியாது. தொழிலாக பண்ணால் தொழிலுக்கு உண்டான நேர்த்தி எல்லாமே இருக்குது. எடுக்கலாம், 10,000 கொண்டு போய் ஒரே நாளில் 10,000 எடுக்கலாம். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வளர்த்துட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு இல்லை 1 மணி நேரத்துக்கு கூட 10,000 கொடுக்கும். அந்த மாதிரி க்ரோ பண்ணணும். ஒரு தொழிலை வந்து க்ரோ பண்ணிங்கன்னா அதுக்கு உண்டான எல்லா பொட்டன்ஷியலும் இருக்குது. அது மாதிரி வெறும் 10,000 ஆரம்பித்து நீங்கள் 10 கோடி ரூபா அளவு கூட அந்த தொழிலை வளர்க்கலாம். அதான் நான் சொல்லலை, இன்றைக்கி சும்மா ஒரு நார்மலாக தெருக்கூத்து ஆடுறவரே கோடிக்கணக்கான அவரோட போர்ட்ஃபோலியோவில் அமௌண்ட் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வளர்க்கலாம். ஸோ அதெல்லாம் முடியாதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன் 99% பேர் இங்கே தோற்று தான் போகிறாங்க. ஸோ அவங்க அந்த சில்லறை பிறக்கினா கூட போதும் நமக்கு. ஸோ அந்த அளவுக்கு, அதாவது நம்ம எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த அவுட்புட், அவ்வளோதான். ஒரு கிணத்துல நம்ம ஒரு செம்பை கட்டி இறக்கணும்னா செம்பு நிறைய தண்ணி வரும். அதே கிணத்துக்குள்ள ஒரு வாளியை கட்டி இறக்குனா வாளி நிறைய தண்ணி, அவ்வளோதான். நம்ம எவ்வளோ இன்புட் கொடுக்குறோமோ அவ்வளோ அவுட்புட்.
அப்போ நம்மகிட்ட 10,000 தான் இருக்குது, மார்க்கெட்டை வச்சு பண்ண முடியும்னா கட்டாயம் பண்ண முடியும். மொத்தத்தில் அதோட என்ன சொல்கிறது மெக்கானிசம் எல்லாம் கிளியராக கற்றுக்கிட்டோன்னா அந்த 10,000 வச்சுக்கிட்டும் நீங்கள் ப்ராஃபிட் எடுத்து எடுத்து 10 20 மாற்றலாம், 20 40 மாற்றலாம், 40 1 லட்சமாக மாற்றலாம். இப்படி வளர்ந்துக்கிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதான், எண்டே கிடையாது. சரிங்களா? ஸோ அதனால் ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் தெளிவாக பாருங்கள், பார்த்துட்டு இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டோன்னே உடனே நான் போய் பண்ணிடுறேன்னு பண்ணாதீங்க. இது எல்லாமே இங்கே சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும் ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கான வழி எல்லாம். ஆனால் முழுசாக நீங்கள் கற்றுக்கிட்டு அதை முறையாக பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியும். இல்லாட்டி மார்க்கெட் உங்கள்கிட்ட இருந்து நீங்கள் என்னத்தை நீங்கள் டெக்னிக்கலாக நல்லா பண்ணாலும் உங்கள்கிட்ட எண்ட் ரிசல்ட்டு நீங்கள் லாஸில் தான் இருப்பீங்க. டெக்னிக்கலில் கிடையாது. நான் தான் சொல்லலை, தொழிலில் ஆரம்பிக்கிறதுல கிடையாது, தொழிலை நடத்துறதுல தான் சக்ஸஸ் இருக்குது. ஆரம்பிக்கிறது யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம். எனக்கு ஒரு தொழிலே தெரியாது, நான் கூட அந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணுறது பெரிய கஷ்டம் இல்லை, ஆனால் நடத்துறது தான் விஷயம் தெரியணும். நடத்துறதுக்கு தான் யதார்த்தம் தெரியணும். கொஞ்ச நாளைக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் டியூனிங் பண்ணி விட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேசிவ் இன்கம் மாடலே நீங்கள் அதை அழகாக ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 2 நிமிஷம் அழகாக அவ்வளோ டைம் போட்டு நீங்கள் அதில் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? அதனால் ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள், தெளிவாக புரிஞ்சுட்டு இதை தொழிலாக கற்றுக்கிட்டு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா பண்ணாதீங்க, மார்க்கெட்டை விட்டு தூரமாக போயிருக்கு. ஸோ இவ்வளோ தான் விஷயம். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.